அவர் முடிச்ச பிறகு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எங்களுடைய கருத்துக்களை கொடுங்க. இது நிறைவு ரெக்கார்டிங் செய்யற ஆல் இந்தியா புக் அவங்க வந்து கருத்து சொல்ல வைங்கய்யா. இந்த நிகழ்ச்சி இணைப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்ல வைக்கலாமா? இது ஜின்னா அவருடைய உரைக்கான நேரம். அதற்கு முன்பாக நம்ம இந்த 30 மணி நேர தொடர் நிகழ்வை கிருஷ்ணகிரியிலிருந்து நமது ஊத்தங்கரை எக்ஸ்பிரஸ் நண்பர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். தாக்கத்தான் பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறு கூடல் புதுச்சேரியில் 30 மணி நேர உலக அமைதிக்கான இணைய வழி மாநாடுன்னு அந்த நிகழ்ச்சியை அவருடைய நாளிதழில் வெளியிட்டு ஒரு நமக்கு ஒரு கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். நண்பர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறு குழு புதுச்சேரியில் 30 மணி நேர தொடர் இணைய வழி உலக மாநாடு, உலக அமைதி மாநாடு என்ற ஒரு நிலையில ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அவர்களுக்கு நன்றி. ஜின்னா ஐயா, இந்த உரைக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். நிறைவான இந்த நிகழ்ச்சியில ஒரு தொடர் முழக்க ஒரு ஞாயிறு கூடல்ல உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற நிலையில இக்கால சமாதான தடைகள் என்ன, தீர்வுகள் என்னன்னு உலகெங்கும் இருந்து 58 உரையாளர்கள் ஆகச்சிறந்த ஆய்வுகளை வழங்கி இருக்கிறார்கள். நிறைய செயல் வடிவம் கிடைத்திருக்கிறது, நிறைய திட்டங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் நாம் நண்பர்களை இணைத்து, மாணவர்களை இணைத்து மிகப்பெரிய ஒரு திட்ட குழுவை உருவாக்குவதற்கான நேரம் விளைந்திருக்கிறது. அந்த நிலையில் நிறைவாக உலக அமைதியும் நல்லிணக்கம் என்ற தலைப்பில் சிற்றுரை வழங்கி இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துரை தெரிவித்து எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா காப்பியக்கோ ஜின்னா ஷெரீபுதீன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. இலங்கையில் பிறந்து காப்பியக்கோ என்ற நிலையில பல்வேறு விதமான ஒரு 40க்கும் மேற்பட்ட நூல்களை, 12 காப்பியங்களை எழுதி உலக அளவில் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளராக விளங்குகிறார். தனிமனிதியில் மருத்துவ நிபுணராகவும் செயல்பட்டு வருகிறார். மனிதநேயர் ஐயா, உங்களை இந்த வலையரங்கில் அந்த தொடர் முழக்க ஞாயிறு கூடலில் அந்த உலக அமைதி மாநாட்டுல நிறைவு கருத்துல உங்களோட வாழ்த்து பெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களின் நேரம் ஐயா. எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் அழைப்போம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வளர்த்துக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 300வது நிகழ்வு, 58 பேரை கொண்டு இந்த நிகழ்வை நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீர்கள். நிறையவே பலரும் பலபட நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கும் பொழுது இன்னும் நானும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். நிறைவாக சில வார்த்தைகளை சொல்லி இந்த நிகழ்வில் நான் பெற்ற அனுபவங்களை கூறி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். இந்த நிகழ்வில் என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொண்டதற்கு முதலில் எனது நன்றி. இந்த நன்றிக்கு பரிகாரமாக ஒன்று, என் மனைவி என் பக்கத்தில் இருக்கிறார். மனைவி சொல்லுவதை நான் கேட்பது உண்டு. என் கவிதைகளுக்கு கருவுக்கூட என் மனைவி தருவது உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு திருமலை வாசனுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் ஒரு கவிதையிலே அவரை வாழ்த்துங்கள் என்று சொன்னார். இங்கே பலரும் பேசியதிலிருந்து உங்களுடைய புன்சிரிப்பை பற்றியெல்லாம் இங்கே பலர் பேசினார்கள். ஓய்வில்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் சொன்னார். என் மனைவி ஞாபகப்படுத்தியதுதான் இது. நான் எழுதினேன், ஆழிசூழ் உலகமெல்லாம் அமைதி கொண்டேற்றம் கொள்ள, ஆழிசூழ் உலகமெல்லாம் அமைதி கொண்டேற்றம் கொள்ள, தோள்தாங்கி வலைத்தளத்தில் சிறப்புற 2 நாட்கள் வேள்வியொன் இயற்றினாற்போல் வரித்தனை வெற்றி கண்டாய், தோழனே ஆற்றல் மிக்கோய் திருமலை வாசா வாழி. முகத்தினில் முறுவல் கொஞ்ச 30 மணிகள் மீள, தொகுத்தினி வழங்கும் செப்பம் சொல்லினில் வடிக்க உண்டா, தகைமிகு சான்றோர் ஆய்ந்து தந்தனர் அமைதிக்கான வகை வகை கருத்தாக்கங்கள் விருந்தன வானதையா என்று நான் எழுதினேன். அன்பான அன்பான நண்பர்களே, எப்போதுமே வாழ்க்கையிலே பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பதுதான் உண்டு. தத்துப்பிள்ளையாக எடுத்து வளர்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்னை சிலர் அப்பாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நான் தத்து பிள்ளை அல்ல, தத்து அப்பாவாக. இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தது என்னை தத்து அப்பாவாக எடுத்துக்கொண்ட ஒரு மகள் உமா பாரதி அவர்கள், டாக்டர் உமா பாரதி அவர்கள். இன்று காலையிலே
கீதாபதேசம் கேட்டேன், அதுவும் ஒரு மகள்தான். சரஸ்வதியுடைய அந்த உபதேசத்தையும் இன்று நான் கேட்டு மகிழ்ந்தேன். அதை கேட்பதற்காகவே நான் காலையிலேயே எழுந்து விட்டேன். எழுந்து அதனை கேட்டு மகிழ்ந்தேன். அதை பற்றி விளக்கமாக நான் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். விரும்பியவர்கள் அந்த உங்களுடைய யூடியூபுக்கு போய் பார்த்து அதனை அனுபவிப்பார்கள். ஏனெனில் நான் சொல்லுவது விளக்கமாக சொல்லுவதற்கு இதற்கு பொருத்தமான நேரமும் கிடையாது. எனக்கு அது ஒரு புதிய அனுபவமாகவும் இருந்தது. அன்பானவர்களே, எனக்கு திருமலை வாசன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், நீங்கள் மத நல்லிணக்கம் பற்றி பேசுங்கள் என்று சொன்னது எனக்கு நினைவு. மத நல்லிணக்கத்தை பற்றி நான் பேச வேண்டாதவாறு எங்களுடைய பரம்பு நடராஜன் ஐயா மிக மிக அற்புதமாக அழகாக சொல்லி முடித்திருக்கிறார். அதற்கு மேலதிகமாகவும் நான் சொல்ல வேண்டுமா என்ன? மத நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கம் என்னுடைய இளமை பருவத்திலிருந்தே ஊறி திளைத்தது. ஏனென்றால் நான் என்னுடைய தந்தை சுவாமி விபுலானந்தருடைய மானம். சுவாமி விபுலானத்திடம் இருந்துதான் என் தந்தை தமிழை கற்றார். என் தந்தையிடமிருந்து நான் தமிழை கற்றேன். எனது கிராமமும் பக்கத்திலே 2 கிராமங்கள், இங்க ஒரு பக்கம் தமிழ் கிராமம், மற்ற பக்கம் தமிழ் கிராமம், நடுவேல் தான் என்னுடைய கிராமம் இருந்தது. அங்கே சுவாமியிடம் இருந்து என்னுடைய தந்தை ஒரு முஸ்லிம் தமிழை கற்றார். என் தந்தையிடமிருந்து நீலாவண்ணன், பாண்டியுரன் போன்ற தமிழ் கவிஞர்கள் என் தந்தையிடமிருந்து தமிழை கற்றார்கள். இங்கே இந்த மொழி கற்றது மட்டுமல்ல, எங்களுக்குள்ளிருந்த நிறைவான உணர்வு. நாங்கள் அங்கே எங்களுடைய புலவர்மணி பெரிய தம்பி பிள்ளை அவர்கள் பாடும்போது சொல்லுவார், இருதயத்தின் ஈரிதழ்கள் இந்து முஸ்லீம் என்று பாடுவார். கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய பகுதியிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் இருதயத்தின் ஈரிதழ் ஒன்றுக்கொன்று நாங்கள் நெருங்கி ஒற்றுமையாக வாழ்ந்த சமூகத்துக்கு கொண்டவர்களாக இருந்தோம். அது ஒரு நாளும் மறக்கவில்லை. ஒரு நல்ல விஷயத்தை எங்களுடைய ஒற்றுமையின் சிறப்பை இங்கிருந்து நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என் தகப்பனார் இறந்து விட்டார்கள். ஊருக்கு சென்றிருந்தேன். நாங்கள் எல்லோரும் போய் தகப்பனாரை அடக்கம் செய்துவிட்டு இருக்கும்போது மெல்லிய மழை தூற்றல். அப்ப நாங்கள் எல்லாம் ஓடி வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக ஆகிக்கொண்டோம். என் தந்தையாரின் அந்த அடக்கஸ்தலத்துக்கு மேலே ஒருவர் படுத்து கிடக்கிறார். அவர் ஒரு குரு, ஒரு மத குரு. அவர் யார் என்றால் என்னுடைய தந்தையின் மாணவன். என் தந்தையை அவர் தந்தையாக மதித்து வாழ்ந்தவர். அதனால்தான் காந்தன் குருக்கள் என்று அவர் பெயர். நாங்களெல்லாம் வந்தது பிறகும் கூட எங்களுடைய உறவின் நெருக்கம் அங்கே அவர் அந்த அடக்கஸ்தலுக்கு மேலே விழுந்து கிடந்ததை நான் அவதானித்தேன். அதுக்கு பிறகும் நான் என்னை பொறுத்த மட்டிலே எவ்வளவு தூரம் நம் சமூகங்களுக்கிடையே தமிழ் மொழி பேசும் சமூகங்களுடைய ஒரு ஒருமைப்பாடு வர வேண்டும் என்பதற்காக நிறையவே எழுதி கொண்டிருக்கிறேன். நான் இங்கே சொல்ல நினைத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கே அமைதியை பற்றி நாங்கள் உலக அமைதியை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அது பேச்சளவில் இருக்காமல் எழுத்தளவில் ஆக வேண்டும். அது பதிவு செய்யப்பட வேண்டும். எழுதியவைகள் எல்லாமே பேசியவைகள் எல்லாம் காற்றோடு கலந்துவிடும். எழுதி வைத்தால் அன்றி அவைகள் நிறைவேறுவது இல்லை. அன்பானவர்களே, எங்கள் நாட்டிலே ஜூலை மாதம் 1983ஆம் ஆண்டிலே ஜூலையில் பெரும் கலவரம் நடந்தது. பல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அது ஜூலை மாதம் 23ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் நடந்தது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். பல விஷயங்களை கண்ணால் பார்த்தேன். என்னை கொல்ல வந்தவர்களிடந்தும் நான் தப்பினேன். 27ஆம் தேதி நான் எழுதிய விருத்தப்பாக்கள் அது அச்சில் ஏறியதன் காரணமாக இன்னும் ஒரு வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. இலங்கையில பொறுத்தவரையில் அந்த நிகழ்ச்சியை கண்ணால் பார்த்து மன வேதனையோடு எழுதிய அந்த பதிவுகள் பதியப்பட்டிருக்கின்றன. அந்த பதிவு போன்றுதான் இப்போது இன்று நடந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பலரும் பல பேசினார்கள். அருமையான சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவுகள் அத்தனையுமே முடியுமான வரை நூலாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் வெறும் காற்றோடு போகாமல் அது எழுத்து மூலம் இருந்தால் இன்னும் 10-15 வருடங்களுக்கு பின்னாலும் கூட அவைகள் மக்களுக்கு நாம் தரும் ஆவணமாக அமையும். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் அமைதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாமே சிறப்பாக அழகாக சொன்னார்கள். அவைகள் பதியப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன், நான் அதிகமாக பேசக்கூடாது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய திருமலை வாசன் 30 மணித்தியாரங்கள் தொடர்ந்து இருக்கிறார் அல்லவா?
அவர்களுடைய சொந்த தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். இங்கு பார்த்த மற்றவர்களுடைய தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். நிறைவாக எனது இந்த நிகழ்ச்சியில என்னையும் சேர்த்து கொண்டமைக்காக என் நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, திருமலைவாசன் அவர்கள் இன்னும் எங்களுடைய மொழிக்கும் எங்களுடைய சமூகங்களுடைய ஒற்றுமைக்கும், மொழியால் ஒன்றுபட்ட மதங்கள் வேறுபட்டாலும் மொழியால் ஒன்றுபட்ட நாம் எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய வகையில பல முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பான திருமலைவாசன் ஒரு எனக்கு இன்னொரு உதவி செய்திருக்கிறார். நான் என்னால் முடிந்தவரை இந்த முஸ்லிம்கள் தமிழ் பேசும் இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பல நூல்கள் செய்திருக்கிறேன். 3 காவியங்களும் படைத்திருக்கிறேன். நான் ஒரு முஸ்லிம், ஆனால் ராமாயணத்தை நான் காவியமாக செய்திருக்கிறேன். பண்டாரவன்னியன் என்ற ஒரு மன்னனை பற்றி கருணாநிதி அவர்கள் எழுதிய நாவலை நான் காவியமாக்கினேன். எங்கள் நாட்டிலே 44 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு தமிழ் மன்னனை பற்றி யாரும் எழுதாத போது அதை நான் காவியமாக ஆக்கினேன். 1400 கவிதைகளாக அதை ஆக்கினேன். அது அரசாங்க பரிசும் பெற்றிருக்கிறது. அன்புள்ளவர்களே, நாம் எவ்வாறு மதங்களால் வேறுபட்டிருந்தாலும் தமிழால் ஒன்றுபட்டவர்கள் என்பதனால் நம்மால் எந்த அளவுக்கு இந்த இன ஒற்றுமையை நாம் நிலைப்படுத்தலாமோ அதுக்கு இயன்றபடி நாம் முயல வேண்டும். என்னால் இயன்றபடி என்னுடைய கவிதைகள் நிறையவே நான் யுத்த காலத்திலெல்லாம் எழுதிய கவிதைகள் எல்லாம் தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையை பற்றியதுதான். அதுபோல் அது ஏனென்றால் நான் மொழியால் ஒரு தமிழனாக இருக்கிறேன். மொழியால் நான் தமிழன், மதத்தால் நான் ஒரு இஸ்லாமியன். அதனால் அன்பானவர்களே, நாம் எல்லாவற்றையும் எழுத்து மூலம் தர வேண்டும், எழுத்து மூலம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோருமே வெறும் பேசிவிட்டு போய்விட்டது மகிழ்ச்சி அடையார்கள். இன்றைக்கு பரம்பு ஐயா அவர்கள் பேசின பேச்சுகள் அத்தனையும் அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இஸ்லாமிய விஷயங்கள் பற்றி பல விஷயங்களையும் எடுத்து சொன்னார். நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை கூட அவர் சொல்லி முடித்த பின்னால் மீண்டும் ஒரு முறை நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இன கலவரங்கள் ஏற்படும் பொழுது ஏற்படுகின்ற துன்பியலை நாம் அறிவோம். முஸ்லிம்கள் என்றோ தமிழர்கள் என்றோ பார்க்காமல் ஆளுக்கால் கொன்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த நிலைமையை மாற வேண்டாமா? அதற்கு பரம்பு ஐயா அவர்கள் போன்றவருடைய பேச்சு எழுத்துகளாக வர வேண்டும். எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு தனி மனிதனை அநியாயமாக கொன்றால் அவன் உலகத்தில் வாழும் அனைவரையும் கொன்றதாக ஆகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசாதே, நீ பேசினால் உன்னுடைய மதத்தை பற்றி மற்றவர்கள் பிழையாக பேசுவார்கள். சமூக நல்லிணக்கம் வேண்டுமாக இருந்தால் பிறருடைய நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நீயும் அதை பின்பற்றி அல்லாமல் அவர்களை வஞ்சிப்பதோ அவர்களுக்கு விரோதமாக பேசுவதோ ஆகாது என்று. அன்பானவர்களே, எங்களுடைய மார்க்கத்திலே இன்னும் வேறு மார்க்கத்திலே உள்ள ஒருவரை வலிந்து அவரை எங்களுடைய மார்க்கத்துக்கு சேர்ப்பது மிக கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது பொய்யான கதைகள், பொய்யான விஷயங்கள் எல்லாம் பரப்பப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். மார்க்கத்துக்கு வலிந்து எடுத்துக் கொள்வார், அப்படியெல்லாம் பேசுவார்கள். சில தவறுகள் நடக்காமல் இல்லை, நடக்கத்தான் செய்கின்றன. ஆனால் தவறுகள் புறநடையானவர்கள் தான். அது அன்பர்களே, நாங்கள் எல்லோரும் இயன்ற அளவிலே ஒற்றுமைப்பட்டவர்களாக வாழ்வோம். எங்கள் நாட்டிலே 4 இனங்கள் இருக்கின்றன. 4 இனங்களுக்கு இடையிலும் ஒரு காலத்திலே மிக நெருக்கமான உறவு இருந்தது. இப்போது 4 இனங்களும் 4 இனங்களாக பிரிந்திருக்கிறது. முஸ்லிம்கள் வேறு, தமிழர்கள் வேறு, சிங்களவர்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் வேறு என்று மாறி கிடக்கு. இப்போது எங்களுடைய நாட்டில் நடக்கின்ற பெரும் பாரதூரமான நிகழ்ச்சி என்னவென்றால், எங்கு தமிழர்கள் வாழுகின்றார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் தொல்லியல் ஆய்வு என்று நினைவிலே அங்கு போய் பல இடங்களை கிண்டி அதிலிருந்து பொய்யான தகவல் புத்த சிற்பங்களை எடுத்துக்கொண்டு இது எங்களுக்குரிய இடங்கள் என்று சொல்லுகிறார்கள். யாழ்ப்பாணத்திலே ஆரம்ப காலத்திலே வாழ்ந்தவர்கள் புத்தர்கள், தமிழ் மொழியை மொழியாக கொண்ட பௌத்தர்கள் தான் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். பௌத்தர்கள் என்று வாழும்போது அங்கே பௌத்த சிலைகள் இருக்கத்தானே செய்யும். ஆனால் அது பௌத்தம் என்ற எங்களுக்குரியது என்று சிங்களவர் நினைக்கிறார்கள். உண்மை அதுவல்ல. அங்க தமிழர் தான் வாழ்ந்தார்கள். தமிழர்கள் வணங்கிய புத்த சிற்பங்கள் தான் அவற்றை காப்பாற்றுவதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம். இருந்தாலும் கூட நாங்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறோம். இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்த இனக்கலவரம், ஜாதி கலவரம், மத கலவரம் கடுமையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தம்பி முனைவர் திருமலைவாசனுடைய இந்த முயற்சி
மிக மிக அற்புதமானது. காலம் அறிந்து தேவையறிந்து இந்த அற்புதமான நிகழ்வை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு சாதனையை செய்திருக்கிறார். இந்த சாதனைக்கு நாங்கள் எல்லோரும் எங்களால் முடிந்த அளவு பக்கபலம் சேர்த்திருக்கிறோம். இன்னும் அவர் பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று அவரை வினயமாக வேண்டிக் கொண்டு எனக்கு கிடைத்த ஒரு தத்து பிள்ளையாக நான் அவரை நினைத்து அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும், தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ்ந்து நிறையவே தமிழ் தொண்டாற்றுவதோடு சமூகங்களுக்கு இடையிலே அந்யோன்யத்தையும் சௌஜன்யத்தையும் ஏற்படுத்த அவர் முயல வேண்டும். அதன் ஆரம்பம் இதுவாக கொண்டு என் பின்னர் உங்களுக்கு வயது இருக்கிறது, நிறைய செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, மனம் இருக்கிறது, உங்களுக்கு பக்கபலம் இருக்கிறது, செய்யுங்கள், செய்ய வேண்டும் என்று கூறி இந்த நிறைவுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, வார்த்தைகளில் துவிந்து போயிருக்கிறேன் ஐயா. உண்மையிலேயே வார்த்தைகள் இல்லை. ஒரு ஒரு புதுவிதமான ஒரு உணர்வில், ஒரு அன்பு, மேலான உணர்வில் நான் திளைத்திருக்கிறேன். உங்களுடைய மேலான அன்பிற்கெல்லாம் பெரிய நன்றி ஐயா, பெரிய நன்றி. ஐயா பரம்பையா அவர்கள் கையை உயர்த்திருக்கிறார்கள். ஐயாவுடைய அந்த கருத்துக்கு பிறகு என்னுடைய ஏற்புரையை தொடர்ந்து இருக்கும் நண்பர்கள் ஒரு சிறிய வாழ்த்துறையோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஐயா பரம்பையா. ரொம்ப ரொம்ப நிகழ்வோட நானும் இருக்கேன். எல்லாரும் நினைப்பாங்க, என்ன தம்பி தம்பின்னு சார் கூப்பிடாரு, ஐயா கூப்பிடாருன்னு நினைப்பீங்க. எங்க காரைக்குடி பக்கத்துல வந்து பிறந்த மகன்களை நாங்க தம்பின்னு தான் கூப்பிடுவோம். பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டோம். தம்பி வாடா போடான்னு தான் சொல்லுவோம். இன்னும் வந்து என்னுடைய பையங்களை வந்து நான் தம்பின்னு தான் சொல்றேன். அந்த நிலையில நான் திருமலை வாசனை, நான் ஐயா சிராஜுதீன் சொல்ற மாதிரி அதே நிலையெல்லாம் நான் அவரை வைத்திருக்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமான இந்த வாய்ப்பை வந்து நல்கிய உங்களைத்தான் நாங்க நன்றி சொல்லணும். நீங்க நன்றி சொல்றதை விட நாங்க தான் உங்களுக்கு அவ்வளவு பேரும் இதுவரை நேற்றிலிருந்து ஆரம்பத்திலிருந்து இன்று முடிகிற வரை பேசிய அத்தனை ஆளுமைகளும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் கையில் எங்களை ஒப்படைக்கிறோம். இளைஞர்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். நீங்களே உங்கள் பின்னால் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றேன். அடுத்தபடியாக எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், இங்க இருக்கின்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அனைவரும் திருமலை வாசன் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு கையொலி எழுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு வேண்டுகோள் மனதிலே உதித்ததை இப்ப சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். அருமை தம்பி, நான் என்றும் மகனாக சொல்லப்படுகின்ற கூட ஐயா அப்பான்னு தான் என்னை கூப்பிடுவாங்க திருமலை வாசன். அந்த நிலையிலே நான் அவருக்கு ஒரு வேண்டுகோள், அதற்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் ஐயா சிவபெரிய அவர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். சிவபெரிய ஐயா தலைமையில் அருமை தம்பி திருமலை வாசனுக்கு ஒரு மிகச்சிறந்த பாராட்டு விழாவை நாம் ஜூம் மீட்டிங்கில் நடத்துவோம். அதற்கு உண்டான ஆவணங்களை செய்ய உங்களின் சார்பாக, உங்கள் அத்தனை ஆளுமையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அவர் நினைத்தபடி அவருடைய எண்ணங்கள் மேம்படட்டும், அவர் நினைத்தபடி வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும். எல்லாம் வல்ல இறையாற்றல் என்றால் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ் பெற்று வாழ்க வளத்துடன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்காக ஒரு மேகசின் ஒன்று செய்ய வேண்டும். நாம் எல்லோருமே அதில் பங்களிக்க வேண்டும். அதனை கட்டாயம் செய்ய வேண்டும். ஏனெனில் அதுதான் நம்ம எழுத்து மூலம் செய்கின்ற ஒரு ஆவணமாக அமையும். இங்கே பலரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறேன். ஏனெனில் நாம் பேசியதெல்லாம் அமைதியை பற்றியது, திருமலை வாசனை பற்றியது அல்ல. திருமலை வாசனை இந்த பங்களிப்புக்கு நாம் செய்கின்ற ஒரு கடன். நாம் எல்லோரும் நமது பங்களிப்பு செய்த ஒரு நூல் ஆகக்கூடிய அளவில் நாம் உதவ வேண்டும் என்று நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. என்னுடைய ஏற்புரை ஏற்க முடியாத அளவுக்கு என்னுடைய மனம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏற்புரையை நான் இருக்கிறேன். அடுத்தது பாராட்டு உரைக்கு, வாழ்த்துரைக்கு, நிறைவுரைக்கு செல்லலாம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அன்புதான். நாங்கள் ஒரு 2 நிமிடம் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிடுகிறேனே. பேசலாமா? இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த ஏற்புரை முடிஞ்ச உடனே ஒரு சின்ன செய்தியோடு நான் நிறைவு செய்யலாம் என்று நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாமா? இந்த ஏற்புரைக்கு முன்னாடி ஒரு செய்தி, ஒரு சமாதான கல்வி என்ற நூலில் அட்டைப்படத்தில் இருக்கும் ஒரு செய்தி, அந்த அட்டைப்படத்தில் இருக்கும் செய்தியை நான் பகிர்ந்தாக வேண்டும். இது என்னுடைய ஏற்புரைக்கு முன்பு.
நாம் வாழும் ஒவ்வொரு கணப்பொழுதும் அகிலத்தின் புதுமையான நிகரற்ற நேரங்களாகும். இது எல்லாருக்கும் பொருந்தும், மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு. நாம் வாழும் ஒவ்வொரு கணப்பொழுதும் அகிலத்தின் புதுமையான நிகரற்ற நேரங்களாகும். அது மீண்டும் எம்மிடம் வராது. இதுவுமே ஈழத்து உடைய இடத்திலிருந்து வந்த ஒரு சமாதான கல்விக்கான ஒரு நூல். இந்த நூல்ல இந்த பக்கத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பப்லோ கசல்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, சமாதானம் போட்டவர்களுக்கு எல்லாமே. நாம் வாழும் ஒவ்வொரு கணப்பொழுதும் அகிலத்தின் புதுமையான நிகரற்ற நேரங்களாகும். அது மீண்டும் எம்மிடம் வராது. எனினும் நாம் எமது குழந்தைகளுக்காக எதனை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த போன நேரம் எல்லாம் வராதுன்னு நினைச்சா கூட நம்ம என்னதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? 2 2 4. நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அவர்களே கற்றுக்கொள்ளக்கூடிய 2 2 4. பிரான்சின் தலைநகரம் எது? பாரிஸ். இதைதான் நாம் அவர்களுக்கு திட்டம் போட்டு, ஒரு கல்வி திட்டம் போட்டு, அதற்கான ஆசிரியர் போட்டு நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் யார் என்பதை அவர்களுக்கு எப்போது கற்பிக்க போகின்றோம்? இதெல்லாம் ரைட்டு. நம்ம யாருப்பா அப்படின்னு நம்ம எப்ப அவங்களுக்கு நாம் அதையெல்லாம் கற்பிக்க போகிறோம்? சரி, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யார் என்று? ஆசிரியர்களோ, பெற்றோர்களோ, நானோ எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சாதானே என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு நீ யார் என்று அவர்களுக்கு கற்றுக்கொள்வேன். சரி, நாம் யார் என்பதை அவர்களுக்கு எப்போது கற்பிக்க போகிறோம்? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யார் என்று? நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டியதெல்லாம் அற்புதமானவர், தன் நிகரற்றவர். நீங்க என்ன சொல்லணும் குழந்தைங்களுக்கு? நீ ஒரு அற்புதமானவன், தன் நிகரற்றவர் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க வேண்டும். முன்னப்பொழுதும் உங்களை போல ஒருவர் இருந்ததில்லை. எத்தனை உருவங்கள் வந்தாலும் ஒருவரை போல் ஒருவர் இல்லை. ஒவ்வொருவரும் உலகத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான நபரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் இல்லை. ஒவ்வொருவரும் வேறுபட்டவர் என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். முன்னப்பொழுதில் உங்களை போல் ஒருத்தரும் இருந்ததில்லை. உங்கள் உடலை பாருங்கள். குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தரணும், நம்மளும் அதை உணரணும். உங்கள் உடலை பாருங்கள், அது எத்தனை புதுமையானது. உங்களது கைகள், கால்கள், விரல்கள் அசையும் விதம் எத்துணை அற்புதமானது. அதையெல்லாம் நம்ம ரசிச்சதே இல்லை. அது ஏங்குறதால நான் கவனிக்கிறது இல்லை. ஏங்கலன்னா தெரியும். இதயம் இருக்க வரைக்கும் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. கை இருக்கிற வரைக்கும் நம்ம கவனிக்கிறது இல்லை. எது உறுப்புகள் இயங்கி கொண்டிருக்குதோ, இயங்கும் முறை நான் கவனிக்கிறது இல்லை. இல்லாத போது நாம் பெரும் வருத்தம் இருக்குதோ அதெல்லாமே அது நம்ம அவங்களுக்கு உங்களது கைகள், கால்கள், விரல்கள் அசையும் விதம் எத்துணை அற்புதமானது. ஒரு ஷேக்ஸ்பியராக, ஒரு மைக்கேல் ஆஞ்சலோவாக, ஒரு பீத்தோனாவாக உங்களால் வர முடியும். இல்ல அதெல்லாம் எனக்கு வேணான்னா, நீங்கள் விரும்பும் எவராகவும் வருவதற்கு, நீங்கள் விரும்பும் எதனையும் செய்வதற்கு உங்களோட மாற்றுறது. நீங்க என்ன வேணா நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். நீங்க எப்படி வரணும்னு நினைக்கிறோம் அப்படியான வரலாம். அதற்கான ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இயற்கை கொடுத்திருக்கிறது. நீங்கள் புதுமையானவர், வேறுபட்டவர். நீங்கள் உண்மையில் ஒரு அற்புதமானவர். அப்படியானால் அது போன்ற ஒரு அற்புதமான ஒருவரை உங்களால் எப்படி இம்சைப்படுத்த முடியும்? நம்ம என்ன பண்றோம்? கல்வி கொடுக்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம் நிலையில அந்த அற்புதமான உன்னதத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவர்களை இம்சைப்படுத்துறோம். அது புரியாமலே ஒரு திட்டம் போட்டு, ஒரு கல்வி போட்டு, கட்டகம் போட்டு இம்சைப்படுத்துகிறோம். எப்படி இம்சைப்படுத்த முடியும்? நாம் ஒவ்வொருவரிடமும் மன நிம்மதிக்காக கருமம் மாற்ற வேண்டும். எல்லாரும் கருமம் செயல் செய்ய வேண்டும். ஒருத்தர் என்ன பண்ணணும்? செயல் செய்ய வேண்டும், கருமம் மாற்ற வேண்டும். நாம் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றாக பணியாற்ற வேண்டும். எதற்காக நாம் இணைய வேண்டும்? எதற்காக நாம் பணியாற்ற வேண்டும்? இந்த உலகத்தை, அதில் வாழும் பிள்ளைகளுக்கு மேலும் சிறந்த ஒரு இடமாக மாற்றுவதற்கு. நம்ம என்ன இடத்துல வாழுறோமோ, என்ன மாதிரியான காற்றை சுவாசிக்கிறோமோ, என்ன மாதிரி சூழலை பெறுகிறோமோ, அதை விட ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை நாம் தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அது உன்னத உலக அமைதியாக இருக்க வேண்டும். உலக அமைதிக்காகவோ, நல்ல தண்ணீருக்காகவோ, நல்ல காற்றுக்காகவோ, நல்ல கல்விக்காகவோ சாதாரணமா கிடைக்கக்கூடிய இயற்கையை சாதாரண கொடுத்ததுதான் மனிதனுடைய அறிவால் எல்லாத்தையும் மாற்றி வைத்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பாழ்பட்ட உலகத்தை நாம் தலைமுறைக்கு கொடுக்காமல் நாம் பெற்றதுக்கு மேலான ஒரு சூழலை அனைத்து நிலையிலும் கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த உலக சமாதான கல்வி நூலில அட்டைப்படத்துல ஆச்சரியமாக இருந்தது. இதையெல்லாம் நாம் கடத்த வேண்டும். இது மாதிரியான செய்திகள் இருக்கிறது. இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு செய்தி தான் என்னுடைய ஏற்புரையினுடைய கருத்தாக இருந்து என்னுடைய நன்றி உரையை சொல்ல ஆசைப்படுகிறேன். நன்றி உரை மிகப்பெரிய உரையாக இருந்தது. இப்பொழுது மன கிளேசம் அடைந்து கொண்டுவதால் ஒரு சிறிய உரையாக இருக்கிறது. நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அனைவரையும் குறிப்பிட்டு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவருக்கும் கதை இருக்கிறது. ஒவ்வொரு உரையாளருக்கு பின்னரும் பெரிய கதை இருக்கிறது. நான் ஒருவரை குறிப்பிட்டால் மறுவருக்கான, ஏன்னா அவ்வளவு பெரிய கலந்துரையாடல், அவ்வளவு பெரிய நேரம் அவங்க எனக்கு ஒதுக்கி இருக்காங்க, நாம் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கோம். இந்த 58 உரையாளர்கள் தாண்டி இன்னும் பேச முடியாத
இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலந்து கொள்ள நல்ல நல்ல ஆளுமைகள் இருக்கிறார்கள். அதனால் நான் பேசிய, பங்கெடுக்க வேண்டிய, பங்கு பெற்ற அனைத்து ஆளுமைகளுக்கும், அனைத்து ஆய்வாளர்களுக்கும், அனைத்து செயல்பாட்டாளர்களுக்கும் இந்த வலையரங்கை 30 மணி நேர வலையரங்கை 30 மணி நேர உலக சமாதானத்திற்கான இந்த ஒரு சாதனை நிகழ்வை அவர்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இது அவர்களுக்கே உரித்தாகுக. இதனுடைய என்னுடைய செயல் ஒண்ணுமே இல்லை. நீங்கள் எல்லாம் வந்ததால் இது விளைந்தது. உங்களுடைய எண்ணங்களால் இது விளைந்தது. நான் ஒரு சிறிய கருவி மட்டுமே. என்னால் ஆனது ஒன்றும் இங்கில்லை. நீங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த செயல் விளைவில் நானும் ஒளிந்து கொண்டேன். அந்த வகையில் இந்த ஒரு சமாதான அரங்கை அனைவரின் பொற்பாதங்களிலும் சமர்ப்பிக்கிறேன். முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு சொல்லணும். அது அப்படி சொல்லாமல் போகக்கூடாது. ஒரு தோற்றத்திலிருந்து அங்கிருக்கும் மகரந்தத்தை எனக்கு கொடுத்த உலக சமாதான அமைப்பிற்கு நன்றி. அங்கிருந்து மகரந்தம் எடுக்கும் போதே சொன்னேன், இது இன்னொரு பூக்காட்டில் பூக்க போகிறது, நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொன்னேன். அது விளையாட்டாக சொன்னேனா அல்லது உண்மையிலேயே சொன்னானே தெரியவில்லை. அந்த நாள் இன்று விளைந்திருக்கிறது. உலக சமாதான அமைப்பில் இருந்து சிவபெரி ஐயா அவர்கள், உமாபாரதி அம்மா அவர்கள், பஞ்சா கணேசம் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒரு பூக்காட்டில் இருந்து மகரந்தங்கள் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் பெற்று இந்த ஒரு பெரிய பூக்காடு ஆகியிருக்கிறது. இந்த பூக்காட்டின் மனம் வீசுகிறது, உலகெங்கும் வீசுகிறது. உலகெங்கும் ஆர்வலர் இருந்து அந்த மனத்தை நுகர்கிறார்கள், பேசுகிறார்கள், போற்றுகிறார்கள். என்ன அந்த மகரந்தத்திற்கு தான் அது சொந்தம். அந்த மகரந்தத்தை தருவித்த அனைத்து அந்த 3 உறுப்பினர்களுக்கும், அதில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் வேலம்மல் அம்மாள், உலகம்மல் அம்மா, தங்கம் சாய்ராமன் அம்மா, கஸ்தூரிபாய் அம்மா, சரசம்மா போன்ற அனைத்து ஆர்வலர்களுக்கும் அவருடைய தொடர் செயல்பாட்டினால் தான் அது ஒரு காடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காடு இருந்து கொண்டே இருந்தால்தான் அங்கிருந்து நாங்கள் எல்லாம் என்னை போன்ற சமாதானத்திற்காக அடிப்படையில் வருவர்கள் எல்லாம் எடுக்க வேண்டும். அது மிகப்பெரிய காடாக மாற வேண்டும். அந்த வகையில் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பு நன்றி. இந்த நிகழ்வுல என்னை அடிக்கடி எல்லா நேரத்திலும் வழிநடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஏமு ராஜன் ஐயா அவர்களுக்கும், தகப்பன் நிலையில் இருந்து அனைத்து விதமான ஆசுவாசங்களையும் பார்த்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பரம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுல அவ்வப்பொழுது எனக்கு ஊக்கம் பிடித்துக் கொண்டிருக்கும் ரவி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், அவர் அன்பு ஒரு நிமிடம் பேசும் பொழுதும் ஒரு செய்தியை பெறுவேன், நல்ல ஒரு பரிமாற்றம் இருக்கும் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்து வாழ்த்து தெரிவித்து என்னோட அறிவில் வந்திருக்கும் முத்துமுருகன் ஐயா அவர்களுக்கும், ஜின்னா ஷெரீப்தீன் ஐயா அவர்கள், ஐயா உங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. உங்களை பார்த்த நாள் முதலாக ஒரு கற்றல் நிலையில் மாறிக்கொண்டிருக்கிறேன். ரகுபதி ஐயா அவர்கள், அந்த தொடர் நிகழ்ச்சியில வாகித் ஐயா அவர்கள், அதனுடைய நிலை எனக்கு அந்த அவர் கொடுக்குற ஊக்கம் எல்லாம் பாருங்களேன். ஒவ்வொரு உரையாளருக்கும் முன் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிறைவாக போனதற்கு அவர் தான். எனக்கு நிறைய உரையாளர்களுக்கு பேச முடியாத சூழ்நிலை, உண்மையிலேயே பேச முடியாத சூழ்நிலை. மாதவன் ஐயா அவருடைய மாமனார் மரணப்படுக்கையில் இருக்கிறார், முடியாத நிலை இருந்தாலும் உலக சமாதானம் பேணுவதற்காக இன்று வந்து பேசியிருக்கிறார். சரஸ்வதி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தே இன்று அவங்கள நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல. நேத்து அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் அவர்கள் பேச முடியாத சூழ்நிலை, ரோட்டில இருந்தே உலக சமாதானத்துக்கு பேசுறார்கள். பேசியவர்கள் பொருள் இருந்தாலும் அவருடைய சூழல், கருப்புசாமி ஐயா அவர்கள் இந்த வினவல் அந்த ஊர் மாணவர்களோடு அந்த ஆதங்கத்தோடு அந்த கலந்துரையாடல் செய்து அவர்களுக்குள்ள இருக்கும் செய்திகளை வெளியே கொண்டு வருவதற்காக அவர் எடுத்த சிரத்தைகள், முயற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே போயிருக்கலாம். குறிப்பாக இந்த நிகழ்வை முழுமையாக அசஸ் செஞ்சு அப்பப்ப வந்து இத்தனை மணி நேரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை அழகாக நம்ம கண்காணித்துக் கொண்டிருக்கும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நண்பர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றி. எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, விளைந்ததில்ல, தேன்மொழி அம்மா ஒரு செய்தி போடுறாங்க, மெசேஜ். சார், எனக்கு நிறைய பழக்கம்லாம் இல்லை, உங்களுக்கு உதவி வேணும்னா நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த நிகழ்ச்சியில பேச முடியாத போனதுக்கு அந்த நேரத்துல நான் வெளியில இருந்த முடியல. ஆனால் உங்களுக்கு உதவி வேண்டும் எனால் காலை 10 மணிக்கு நான் வருகிறேன், நீங்கள் ஓய்விடுங்கள் சற்று நேரம் என்று அந்த பெருந்தன்மை, அந்த மனசு எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதமாக இங்க இருந்து கொண்டிருந்தாலும் உணர்வு ரீதியாக நான் அப்ப என்ன பண்ண மாட்டேன், பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அந்த பாதிப்பு எல்லாமே ஏற்கனவே வாழ்க்கையில பல்வேறு நிலைகளில் இறை எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சங்கடங்களை எல்லாம் தாண்டித்தான் நான் என்ன பண்ணிருக்கேன், செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை இயக்குவது நண்பர்கள், என்னை இயக்கி கொண்டிருப்பது உங்களை போன்ற ஆர்வலர்கள், அன்பாளர்கள். உங்களுடைய துணையினால் நான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பேன். மேற்கொண்டு நிறைய பேருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. அந்த வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது என்றால், அந்த உரையை நான் வாசித்து அந்த 3 பக்கங்கள் இருக்கும் 58 ஆளுமைகளையும் வாசித்து அவர்களுக்கு எனக்கான உரையாடலை சொல்ல வேண்டும். அதற்கான நேரமின்மையால் மிகப்பெரிய நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாரையும் குறிப்பிட்டு பேசணும். குறிப்பாக சரவணன் ஐயா அவர்கள்,
சகோதரர் நிலையில தான் பேசுவார். ஐயா இந்த மாதிரி ஒரு சமாதானத்திற்கான, ஏன்னா அவர்கிட்ட தான் ஹப் இருக்கு, அவருக்கு தான் ஆளுமை எல்லாம் கையில வச்சிருக்கிறார். அவர்கிட்ட பேசினாதான் எனக்கு எளிமையா கிடைக்கும்னு பேசின உடனே சகோதரரே, ஷாம் எஃப்எம் நிறுவனர் வந்திருந்தாங்க. சகோதரரே, என்னால் வர முடியாத சூழ்நிலை, ஆனால் உங்களுக்கு நான் நண்பர்களை தருகன்னு எல்லா கான்டாக்ட் அனுப்பிட்டாங்க. நீங்க யார் வேணா நீங்க பயன்படுத்திக்கின்றது அந்த மனப்பக்குவம். பணத்தை கூட இந்த காலத்தில் தருவார்கள், ஆனால் நண்பர்களை அவர்கள் அது சேர்க்கிறது, நண்பர்களை சேர்ப்பது அவ்வளவு கடினம். அதையெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜினா ஷரீபின் ஐயா முதற்கொண்டு, சரஸ்வதி அம்மா முதற்கொண்டு எல்லாருமே இங்க என்ன பண்ணிருக்கீங்க, பேருதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆக்கம் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு உரையாக குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும். அதற்கான ஒரு நாளில் கண்டிப்பாக இறை கொடுக்கும். ஒவ்வொரு பேரிலும் நான் சொல்லி ஒவ்வொருத்தர் பத்தி நான் சைட்டேஷன் கொடுக்கணும். என்னோட ஆசை என்னன்னா, இதில் விடுபட்டவர்கள் என்று நான் திட்டமிட்டு நான் விடவில்லை. ஏனென்றால் நான் ஒரு மன கிளேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், தோன்றியதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள், இதற்கான நாள் வரும். எப்படி நான் அந்த மகரந்தத்தை இங்கு வருவேன் என்று விரைவில் சொன்னேன், ஒரு நாள் வரும். ஒவ்வொருவராக குறிப்பிட்டு என் வாழ்நாளில் நான் சைட்டேஷன் கொடுப்பேன், உங்களுக்கு நன்றி தெரிவிப்பேன். இந்த ஒரு நிலையில் இந்த நிகழ்வை உங்களுக்கு காணிக்கை அளித்து நான் என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். உலக சமாதான கல்வியை நம் உலகுக்கு சொல்ல வேண்டும். உலக நீதி நாம் பேச வேண்டும். உலக நீதி சமநீதியாக இருக்க வேண்டும். சமநீதி விரைவில் கிடைக்க வேண்டும். உலகமெல்லாம் ஒரே கல்வி பரவ வேண்டும். அது நிலையான கல்வியாக இருக்க வேண்டும். சமூக உணர்ச்சி கல்வியாக இருக்க வேண்டும். அறிவியல் நோக்குடைய கல்வியாக மட்டும் இருக்க வேண்டும். செயலாக்க கல்வியாக இருக்க வேண்டும். அது சமூகத்தோடு மாணவர்கள் கலந்து நிற்கக்கூடிய உலக அமைதியை போற்றும் ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். இதுதான் நமது தொடர் பணியாக இருக்க வேண்டும். உலகம் ஒரே நாடு, அதில் நாம் எல்லாம் அதனுடைய குடிகள் என்ற நிலையை எட்டும் வரைக்கும் திட்டங்கள் போட்டு நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய அன்புக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல. எத்தனை நன்றிகள் சொல்லாலும் தகும். இதற்கு மேலாக இயற்கைக்கும் இறைக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஒரு 2 நிமிடங்கள், எனக்கு 2 நிமிடங்கள் தங்களை வாழ்த்து ஒரே ஒரு கவிதை மட்டும் படிச்சிடுறேன். உடனடி தேவை உலக அமைதி, தற்போதைய உடனடி தேவை உங்களின் அமைதி. ஆம், ஓய்வின்றி உழைத்துள்ளீர், ஓய்வெடுக்க மறந்திடாதீர். பன்னாட்டு இணைய வழி கருத்தரங்கனே பாங்காக நிகழ்த்தி முடித்த திருமலை வாசா, கர்மமே கண்ணாக கடமையே கருத்தாக கண்ணிமை மூடாமல் கவனத்தை ஒருங்கிணைத்து உலகமே போற்றும் வண்ணம் உயர்ந்ததோர் செயல் செய்து எங்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்டு மாணவ செல்வங்களின் மதிப்புயர்த்தி எழுதிய கவிதைகளை ஏற்றமுற வாசித்து எவ்வித சுணக்கமின்றி எல்லோரோடும் கலந்துரையாடி புன்னகை முகத்துடனே பூரிப்பாய் முடித்துள்ளீர். தெய்வத்தான் ஆகாது எனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஆத்மார்த்தமான உணர்வோடு அழகாய் செய்துள்ளீர். அத்தனைக்கும் பெருமை வரும், ஆன்றோரின் அன்பு வரும், உயர்ந்த நல் வாழ்வு தரும், உன்னத நிலைமை தரும் என்று கூறி எங்கள் அனைவருடைய இதய நிறைந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வெல்டன் வெல்டன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமை அருமை கஸ்தூரிபாய் மேம், அருமையா இருந்தது. நன்றி அம்மா. திருமலை வாசன், அற்புதமா இவ்வுலக அமைதி மாநாட்டை சொற்பதமாக மெஞ்ஞான நற்செயல் புரியும் நல்மனம் கொண்ட, சொற்பதம் நிறைந்த தூய மெஞ்ஞான நற்செயல் புரியும் நல்மனம் கொண்ட விற்பன்னர் பலரை வெளிக்கொணர்ந்து இங்கு பற்பல செய்தி தந்து பகமை ஒழிப்பதற்கு முற்போக்கு எண்ணத்தை மூலதனமாக தற்கால நிலையை தான் அகாடமியின் பெயரில் கற்கும் கல்வியில் கலந்து கொடுத்து சிற்பமாய் செதுக்கிய சேவை செம்மல், கற்கும் கல்வியில் கலந்து கொடுத்து சிற்பமாய் செதுக்கிய சேவை செம்மல் வெற்றி திருமலை வாசக நின் செயலால் உன் பெற்றவர் மகிழ்வர், கற்றவர் மகிழ்வர், உற்றவர் மற்றும் உலகம் மகிழுமே உங்கள் சாதனை சேவை. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க, எண்ணிய எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்க, எண்ணிய எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்க வாழ்க என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மாதவன் ஐயா வணக்கம். வணக்கம். இன்று 30 மணி நேர தொடர் முழக்கத்தின் நாயகனே திருமலை வாசனே. அவரது உழைப்பு நிச்சயம் மதிப்பு பெறும், இரையாற்றல் பக்கபலமாக இருக்கும். இப்பொழுது நான்
ஒரு கவிதை எழுதியுள்ளேன். இதனுடைய நாயகன் வள்ளலார். இப்பொழுதுதான் எழுதி முடித்தேன். பரம்பையா உரையாற்றி கொண்டிருக்கும் போதே நான் அதை எழுத ஆரம்பித்தேன். அதை தொட்டு தொடர்ந்து என்னை முடித்து இயக்க வைத்துக் கொண்டிருப்பது வள்ளலார். ஒன்றது அமைதி, அது இரண்டது உலக அமைதி. அது ஒன்றின் இரண்டது சேர்ந்ததில் உலகமே உருமாறும் நேரம் இது. ஒன்றினில் ஒன்றது உலகம், அதன் சமாதானம் அது. ஒன்றெனும் ஒன்றே உலகமும் அன்புருவான மனிதரும். ஒன்றல்ல இரண்டல்ல உலகின் மனிதமும் அதன் மாண்பும். ஒன்றினில் இரண்டல்ல உலகமே கோர்த்து கொள்ளும் நிறைவே அமைதியே. ஒன்றினுள் ஒன்றல்ல உலகமே காணட்டும் தனி மனித அமைதி, குடும்ப அமைதி. ஒன்றெனும் ஒன்றே உலகின் ஒவ்வொருவரின் இயல்பில் அன்பும் கருணையும் நிறையட்டும். ஒன்றினில் ஒன்று உள உதவும் குணமும் இரக்கமும். ஒன்றுற ஒன்றிய உலகமே அதன் நேயமே. ஒன்றெனும் ஒன்றே உலக அமைதியே பூமிக்கு நிறைவாகட்டுமே. இது திருமலை வாசன் மூலமாக செல்லட்டுமே. நன்றி 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 ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிவபுரி ஐயா. ஐயா கையை வைத்திருக்கீங்க ஐயா, சிவபுரி ஐயா. ஆமாம், நன்றி வாசன் ஐயா. ஜின்னா ஷெரீஃபுddin ஐயா தன்னை அப்பாவாக தத்தெடுத்தார்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் இங்க இருக்கும் எல்லாருமே உங்களை தத்தெடுத்ததாக, அப்பாவாக தத்தெடுத்ததாக எடுத்துக்கொள்ள. அது மாத்திரமல்ல, இங்குள்ள எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இணைய வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்கள் எல்லோரும், இதை கேட்க போற எல்லாருமே நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரையும் சகோதரர்களாக தத்தெடுத்து கொண்டோம் என்று எடுத்துக்கொள்வோம். அபூர்வம், ஆச்சரியம் என்னவென்றால், இளைஞன் திருமலவாசன் தொடர்ந்து 30 மணித்தியாலம் சாப்பிட்டாரோ கொண்டாரோ தெரிஞ்சிருந்தாரோ ஒன்றுமே இல்லை. இதுல யார் யார் பேச வேணும், இவர் என்னென்ன கூற வேணும் எல்லாம் பார்த்துக்கொண்டு, இனி பேச போறவரோட கதைக்க வேணும், கோல் பண்றவரோட ஆன்சர் வேணும், இத்தனை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அத்தனையும் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஐயா ஜின்னா ஷெரீஃபுddin கிட்டத்தட்ட 30 மணித்தியாலம் பக்கத்துல இருந்தது போல இருக்குது எனக்கு. அவர் எப்படி எல்லாம் இதுல இருந்தாரோ எனக்கு தெரியல. ஆனா எல்லா புகழும் இறைவனுக்கே. இது அந்த அவன் இல்லாமல் இது ஒன்றுமே நடந்திருக்க முடியாது. இது அந்த மகரந்தம் அங்கும் பரப்பப்படும். பரமு நடராஜன் ஐயா கேட்டது போல திருமல வாசனுக்கு வர்ற புதன்கிழமை, இந்த வர்ற புதன்கிழமை முகமது மரிக்கார் பேசுறார். அதுக்கு அடுத்த கிழமை உமா பாரதி அம்மா பேசுறா. அவங்களோட கூட்டத்தோட சேர்ந்து திருமல வாசனுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து கூட்டத்தை நாங்கள் நடத்துவோம்னு கூறி, இங்கு பங்கு பெற்றிய எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் கூறி, தயவு செய்து இந்த மகரந்தத்தை எங்கெங்கெல்லாம் உங்களால் பரப்ப முடியுமோ அங்கெங்கெல்லாம் பரப்பி இந்த உலகத்துல உலக சமாதானத்தை நிறுவ உதவுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி 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 ஐயா. கலைவாணி அம்மா அவர்கள் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய இந்த இங்க இணைப்பில் இருப்பவர்களுடைய வாழ்த்தை தொடர்ந்து இறுதியில் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அவங்களுடைய இதை டிக்ளேர் பண்ணுவாங்க. அம்மா கலைவாணி அம்மா நட்பு ரீதியில இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்து, வாழ்த்து. நீங்க பேசலாமா? அவங்க சாதனை. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம். இணைய வழியிலே பன்னாட்டு அமைதி உலக மாநாடு தொடர்ந்து நடைபெற்று இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. மிக அமைதியாக
அமைதி மாநாடு என்பதால் மிக அமைதியாகவே நடந்திருக்கிறது. ஏனெனில் இந்த செய்திகள் குறித்து வெளியில் விளம்பரங்கள் இல்லை. நானும் அமைதியாகவே என்னுடைய அமைதி மாநாட்டுக்கான வாழ்த்தை தெரிவித்து விடுகிறேன். இம்சையால் ஆகாததை அகிம்சை கொண்டு சாதிக்கும் அற்புதம்தான் சமாதானம். ஆம், சமாதானம். இது உடைந்த உள்ளங்கள் ஒன்று சேர்க்கும். வெறுப்பு எரிமலைகளை அன்பு பனிமலைகளாக்கும். இதய கேணியில் மனித நேயம், இதய கேணியில் அன்பு என்கிற மனித நேயம் ஊற்றெடுக்க வைக்கும். நேயம் மலர செய்யும். வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையை வளர்க்கும். பலமான நல்லுறவு, அந்த நல்லுறவை மேலோங்க காரணமாக இருப்பது சமாதானம். உள்ளத்து அமைதி, அமைதியின் மடியினிலே ஜனிக்கும் புதியதொரு அன்பு உலகம். இன்றைய உலகிலே அமைதி என்பது குறைந்து வருகிற இந்த சூழ்நிலையிலே இந்த அமைதி மாநாடு என்பது அதனை எப்படி கொண்டு வருவது என்று தொடர்ந்து நம்முடைய அமைதி, உலக அமைதிக்காக நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற திரு சிவபரி ஐயா உட்பட பல ஆளுமைகள் நம்முடைய தளத்திலே அவர்களுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்னெடுத்து வழங்கி இருக்கக்கூடிய இந்த சிறந்த நிகழ்விற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அத்துணை சான்றோர்களையும் வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இந்த நிகழ்வு இத்தோடு மேலும் அது 300 மணி நேரமாக கூட இன்னும் உலக அளவில் விரிவடைந்து போர் என்ற ஒரு வார்த்தையே நம்முடைய நூலில் இடம்பெறாமல் கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு ஆளுமைகளை மீண்டும் வணங்கி இதனை முன்னெடுத்து நடத்திய திருமிகு திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வாழ்த்துக்களை வணங்கி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. சாதனை செல்வி தோழி கலைவாணிக்கு அன்பும் நன்றியும் வணக்கமும். இது நிறைவுரைக்கான ஒரு நேரம் ஆதலால் இங்கிருக்கும் நண்பர்கள், ஆர்வலர்கள் உங்களுடைய நிறைவு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நாம் ஒவ்வொருவராக நிறைவு செய்து இறுதியில் ஐயா அவர்கள் இந்த அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் வெங்கடேசன் ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைப்பார் முறையாக. பின்னூட்ட நாயகர் ஐயா, இந்த 30 மணி நேரமும் உங்களுடைய அந்த தொடர்பு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல மற்ற நிகழ்ச்சியும் தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுக்கும் ஆதரவு, அன்பு அந்த நிகழ்ச்சியும் செய்வது எங்களையும் உற்சாகப்படுத்துகிறது. அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு நன்றியின் இந்த நிகழ்வுக்காக உங்களுடைய இறுதி கருத்து ஐயா. நன்றி. நான் ஒரு விடுகதை போட போறேன். யாரு அந்த விடுகதைக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது, மகரந்தம் பூப்பது, நோக்கம் காப்பது, அது எது? இதான் என்னுடைய கேள்வி. மகரந்தம் பூப்பது, நோக்கம் காப்பது, அது எது? நானே விடை சொல்கிறேன். அதுதான் 30. அது தான் 30 என்று இந்த 30 மணி நேரத்தை விடையாக நான் வைத்து, ஏன்னா இவ்வளவு காலம் நான் கதை விட்டுருக்கணும், ஏன் இப்ப விடுகதையால மாத்தக்கூடாது என்ற வகையில அப்படிங்கிற வகையில எடுக்கிறேன். கதை விடுதல் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாகத்தான் இருந்தது. நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா, அமைதி இனத்துல ஒரு சமாதானத்துல இருந்து ஒரு மகரந்தத்தை எடுத்து விட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி சிவபெரி ஐயா விட்டவர் நீங்கள் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னீர்கள். நீங்கள் இங்கே மகரந்தம் எடுத்து வந்தது உண்மைதான். என்னன்னா, இங்கே நாம் தனியாக இன வேறுபாடு இருக்கக்கூடாது, மத வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு என்று சொல்லி அமைதியை போற்றுகிற அமைதி இனம்னு ஒண்ணு உருவாக்கிட்டோம். இப்ப நம்ம இந்த உலகத்துல இப்பல இருந்து அமைதி இனம் அப்படின்னு ஒரு இனம், கொள்ளை என்ன இன வேறுபாடு இருக்கக்கூடாது, மத வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அமைதி இனம் அப்படிங்கிறத ஒன்ன உருவாக்கிட்டோம். ஆனா ஒண்ணு கண்டிப்பா சொல்றேன், நம்முடைய திருமலை வாசன் அவர்கள்ட்ட கண்டிப்பா இது பயங்கரமா இந்த இனம் பெருகும்.
கண்டிப்பாக இந்த இனம் பெருகும். எப்படி என்று சொன்னால், மகரந்தம் எனும் பொழுது இனம் பெருக்கம் இல்லாமல் எப்படி இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தங்களிடம் சொல்லிக் கொண்டு, அதனால் மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை இது அடையும். இந்த அமைதியை விரும்புகின்றவர்கள் அதிகரிப்பார்கள் அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கிட்டு எல்லாம். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, முக்கிய வேலை உங்களுக்கு உண்டு. ஒரு 30 மணி நேரம் போதாது. திருமலை வாசன் அவர்களே, நான் ஒரு விஷயம் இந்த 2 வரியில நான் எழுதியிருக்கேன். அதை என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 30 மணி நேரம் போதாது. தயவு செய்து 2வது 30 மணி நேரத்தை தொடருங்கள். என்ன செய்ய வேண்டும்? போய் தூங்குங்கய்யா. போய் ஒரு 30 மணி நேரம் போய் தூங்குங்க. இதுக்கு உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா 60 மணி நேரம் தூங்கணும் எல்லாம். இவ்வளவு தொடர்ந்து ஆனா தெரியும், ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துறதுக்குள்ள இங்க நம்மளே உட்கார்ந்துருக்கோம், பேச்ச கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சாட்ல ஒரு இது போடுவோம்னு கை போக மாட்டேங்குது. ஏன்னா அப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கோமா, அப்படி நம்மளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பிஸியா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த நேரத்துல போனை போட்டு அடுத்த மணி நேரத்துல யாரு பேசணும், எனக்கே நீங்க போன் அடிச்சு, ஐயா நீங்க உள்ளுக்குள்ளதே இருக்கீங்க எனக்கு தெரியும், ஆனா அந்த 1 மணி நேரத்துல நீங்க வர போறீங்க எனக்கு சொன்னியே வாருங்க. என்னால அது மறக்கவே முடியல. இந்த அளவிற்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க எல்லாம். உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னொன்னு என்ன தெரியுமா, இவ்வளவு காலம் பண்ணதுக்கு இன்னைக்கு பண்ணதுக்கு ஒரு இந்த முறை பண்ணதுக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, நம்மள 1 மணி நேரம் நிகழ்வுக்கு திருமலை வாசன் அழைப்பாரு. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டு விட்டுருவாரு. நம்ம திரும்ப போட்டு கேட்போம் எல்லாமே. இத்தனை நாள் நிகழ்ச்சியையும் அந்த மாதிரி 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி போடுவாரு. இன்னைக்கு ரெக்கார்டு பண்ணிட்டாரு. அதுதான் உண்மை. இன்னைக்கு ரெக்கார்டே பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது உண்மையில ரொம்ப பெரிய மனதிற்கு நமக்கு சந்தோஷமாவும் இருக்கும். உண்மையில நேத்து நைட்டு நான் ஐயா என்கிட்ட கேட்டாப்ல, உங்களுக்கு எந்த நேரம் பொருத்தமாக இருக்கு நீங்க பேசுங்க அப்படிங்கும் போது, இல்ல எனக்கு நள்ளிரவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அமைதின்னு சொல்லும் போது நான் இந்த நேரத்துல பேச சொல்ல விரும்பல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்கள் இருக்கலாம். நீங்க சொல்ற டயத்துல நான் பேச தயார் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனா அது எவ்வளவு நன்மையில முடிஞ்சு. நேத்து நைட்டு எனக்கு 1 மணிக்கு அந்த நேரம், அப்புறம் 2 மணி வரை போட்டான் பாருங்க பின்னூட்டம். வாழ்நாளே மறக்க முடியாது. போட்டா பின்னூட்டம் நைட்டு 2 மணிக்குன்னு அதை ஒரு பெருமையா சொல்லலாம். எல்லாம் 1:30 மணிக்கு பின்னூட்டம், 2 மணிக்கு பின்னூட்டம், 3 மணிக்கு போனா படுத்தோம்னா தூக்கம் வரல. ஏன்னு கேட்டா, நம்மால் ஒரு ஆள் தூங்காம இருக்காரே அப்படி இருக்கு. வீட்டுல யாராவது தூங்கினா எவப்பா முடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். இங்க திருமலை வாசத்தை எப்படி நான் கேட்கறது, ஏப்பா முடிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி என்னால கேட்க முடியும்? அது கேட்க முடியல. அதனால என்னன்னா நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த அளவிற்கு இதுல பாக்குற தொடர்ந்து ஜின்னா சர்புதீன் ஐயா தன்னுடைய வயதை பொருட்படுத்தாமல் அடிக்கடி வருகை தந்துட்டு எல்லாம் ரொம்ப உண்மையிலே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சின்னா சொல்லக்கூடாது, வித்தியாசமான முயற்சி உலக அளவுல அந்த ஒரு அமைதி ஏற்படுத்துறதுக்கு. ஆனா அது ஒரு முக்கியமான விஷயம். இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு உலகம், சாதாரண செட்டு கிடையாது. இருக்க எல்லாம் அவங்கவுங்கள சுத்தி இருக்கிற செட்டை பார்த்தா கடுமையான அப்படி இருப்பாங்க, நிறைய இருக்காங்க எல்லாருமே. அதனால அவங்க எல்லாத்தையும் இனி ஒரு அமைதியோட அணுக முடியும் எல்லாம். அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் தானே, அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க நினைச்சேன். அண்ணன் இருக்காருல்ல, அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன், அவங்கள்ட்ட நம்ம வம்புழுக்காம இருக்கவே முடியாது. எங்க என்னாச்சு வந்துட்டியா உங்கள்கிட்ட நீங்க எங்களை பத்தி ஒரு விஷயம் மட்டும் நீங்க தப்பா நினைக்க கூடாதுயா. அதுக்காக நான் உங்களை இப்ப திரும்ப அழைச்சேன். என்னன்னா, நாங்க உங்களை நடு ரோட்ல நிறுத்தி போட்டாலும் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க நடுரோட்ல நின்றுதே வந்தியலே தவிர நாங்க உங்களை நடுரோட்ல நிறுத்தல. அந்த ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஆனா அண்ணாச்சி, நேத்து நீங்க நடுரோட்ல நின்றுகிட்ட இங்க பேசுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசியிருந்தா உங்களை சுத்தி அங்க ஒரு கூட்டமே கூடியிருக்கும். ஒரே கூடியிருப்பது கூட வாய்ப்பு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வெளியில ரோட்ல பேசிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல அங்கனக்குள்ள அமைதியே இல்லாத அளவிற்கு அதிக அளவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு நீங்க எப்பவுமே காய்ச்சுன்னு காய்ச்சுவீங்க, அது எனக்கு தெரியும். பொதுவா நான் என்னுடைய அனுபவத்தையும் சொல்றேன். அண்ணாச்சி ஆர்வ பாண்டியனை பத்தி ஒரு அனுபவத்தையுமே, ஷியாம் எஃப்எம்ல நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க ஒரு நாள். அப்ப அதுக்குள்ள அண்ணாச்சி, நான் யூடியூப்ல கேட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள அண்ணாச்சி, இந்த ஷியாம் எஃப்எம் எத்தனை பேரை வளர்த்து விட்டு இருக்கும், யாராவது வந்தார்களா? நான் அடுத்து அண்ணாச்சி நான் உள்ள வந்து, அண்ணாச்சி மனுஷன், அண்ணாச்சி என்னைய வளர்த்து விட்டது ஷியாம் எஃப்எம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அண்ணாச்சி மனசுல இடையே வச்சுக்க மாட்டாரு. அப்படியே போட்டு கொட்டிடுவாரு எல்லாத்தையுமே. அறம் இருக்கும் அதுல, ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயத்தை வழங்குவதுல என்னாச்சு. அதனால இதன் மூலம் நம்ம நன்மையை நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புறோம். நம்முடைய பரம நடராஜன் ஐயா ஆகட்டும், சிவபெரிய ஐயாவாகட்டும், உண்மையிலே அவ்வளவு பேரும், நம்முடைய இளங்கோவன் ஐயா, வரிசை எல்லாருமே அவ்வளவு பேருமே ரொம்ப சிறப்பா நம்ம அப்படி மெய் சிலிர்க்க வைத்து விட்டார்கள். அதனால உண்மையிலே இப்ப நம்ம வெளியில போகும்போதே அமைதி அமைதி அமைதி
இனிமே என் ஸ்டூடெண்ட் கத்துனா கூட சைலன்ஸ் ப்ளீஸ், அமைதி சொல்லிடணும் போட்டு அந்த அளவுக்கு நான் எங்களை பக்குவப்படுத்தி விட்டு குட்டிய. அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. இதுல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து ஒரு அமைதியை கடைபிடிக்க ஆரம்பிச்சா அங்கிட்டு நிறைய பேர் அமைதியை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சந்தேகமே கிடையாது. நல்ல முயற்சி, அருமையான முயற்சி. திருமலைவாசன் வந்து தான் வந்து பாருங்கள் ஒரு தியாகம் செய்தேன் என்று காட்டி அந்த அமைதியை துவக்கி இருப்பது சிறப்பு. அதாவது தன்னை முன்னிறுத்தி தான் ஒரு தியாகம் செய்து பாருங்கள் எந்த அளவிற்கு இந்த நிகழ்வை நடத்தினேன் என்று காட்டினே பாருங்க. ஒரு சிறந்த வந்து ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு வழங்கியதற்கு மிக்க நன்றி. பங்கேற்ற அனைவருக்கும், உண்மையிலே அனைத்து சான்றோர்களுக்கும் ஒவ்வொரு விதமா பேசினாங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அதான் வாஹித் ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நேற்று கார் பார்க்கிங்ல நின்று பேசினேன். அப்பவே ஒரு 10 பேர் கூடிட்டாங்க. ஆமா, அடுத்த இன்னைக்கு இப்போ வரும்போது இப்போ ஃபுல்லா சென்னையில இருந்து நான் திருப்ப அந்த ஒரு இது வரைக்கும் நான் ட்ரெயின்ல வரும்போதே காட்டிக்கிட்டே வந்தேன். பேசிக்கிட்டே உங்களை கேட்டுக்கிட்டு வர்றேன். அது இப்பதான் வீடு வந்து சேர்ந்தேன். அக்கா மகா வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன பொறுத்த பாருங்க, இப்ப ட்ரெயின்ல வரும்போது நேத்து ரெயின்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து பாக்கணுங்கிற ஒரு ஆவலை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இதுல இந்த நிகழ்ச்சி சக்சஸா அதுங்கிறத ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல பாக்குறது திருமலை வாசனை தான் பார்க்கணும். காரணம், ஒரு 56 பேர் பேசியிருக்கிறாங்க. இதுல எல்லாரும் ஒரு உணர்ச்சிகரமாக பேசுவாங்க அல்லது ரசிக்கும்படியா பேசுவாங்க. சில பேர்கள் தான் சொன்ன கருத்தை தன் உள்ளத்திலே ஏற்பட்ட கருத்தை திணிக்கிறார். அப்படி திணிக்கும் போது எனக்கெல்லாம் கோபம் வரும். அப்படியே கடிச்சு தின்னறலாமோன்னு வரும். ஆனா திருமலை வாசனுக்கு சிரிப்பு வருது. மனுஷன் முகத்துல ஒரு சுவக்காக கொடுமையும் காட்டலையே, என்ன மனுஷன் ஏன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா இவ்வளவு கோவப்படாம இருந்தான்னா இவர் எப்படி சாதிக்க முடியும்னா அதுதான் சாதனைன்னு சொல்றாரு. இதுதான் முக்கியம். எவ்வளவு அகிம்சையா இருக்காரு பாருங்க. அதுல காலையில எந்திரிச்சு நான் 6 மணிக்கு எந்திரிச்சு நிகழ்ச்சியை பாப்பன்னு போட்டா அதுல ஒரு ஆளும் நிறுத்தவே மாட்டுக்காரு. திருமலை வாசன் கையாட்டி பாக்காரு, காலாட்டி பாக்காரு. நான் அண்ணாச்சி நிப்பாட்டுமியா அப்படின்னு சொல்லுவேன். இது மாதிரி போஸ்ட் மீட்டிங்ல பேசிக்கலாம் ஐயா. ஒரே ஒரு நிமிஷம். அதனால ஒரு மகிழ்ச்சியாக இருந்தா திருமலை வாசன் அவர்களையும் நாம பாராட்ட வேண்டும். கொஞ்சம் தாமதித்தாலும் பரம்பு ஐயாவின் பேச்சு கரும்பு. சிவா ஐயா உங்களுக்கு நன்றி. அதனால உங்களுக்கு அவர் திருமலை வாசனுக்கு பாராட்டு விழா ஒண்ணு வைங்க. அப்படி வைக்கிற போது அதை எல்லாரும் சேர்ந்து பாராட்டி மகிழலாம். இது ஒரு அடித்தளமான ஒரு அகிம்சைக்கு அல்லது உலக அமைதிக்கு ஒரு அடித்தளமாக அமையட்டும், வித்தாக அமையட்டும். அன்பிலே பிறந்த நாம் ஒரு நாளும் நாம் சோடை போவதில்லை. மனித இனம் எப்போதுமே பிறக்கின்ற போதே அன்பிலே பிறக்கின்றான். அவனிடத்திலே வளர 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 வளரத்தான் இந்த மற்ற எண்ணங்கள்லாம் உருவாகிறது. நிச்சயம் கட்டுப்படுத்தக்கூடியது. நிச்சயம் இந்த உலகம் அமைதி அடையும் என்ற நம்பிக்கையில் நாம் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக விவேகானந்தன் ஐயா அவர்கள் நிறைய நேரம் காத்திருக்காங்க. விவேகானந்தன் ஐயாவை தொடர்ந்து பஞ்சாமாவை தொடர்ந்து பரம நடராஜன் ஐயா ஒருவராக அவருடைய நிறைவு கருத்து சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். விவேகானந்தன் ஐயா வணக்கம், உங்களுடைய உரைக்கு நன்றி. உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வந்து இந்த 300வது நிகழ்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கு தான் இந்த மிகப்பெரிய பெருமையை நம்ம கண்டிப்பா செய்யறது. ஏன்னா வந்து அவர் வந்து அனைவரும் இந்த புன்னகை மாறாமல் ஒவ்வொருத்தவங்களுக்குமே இன்னும் 10 நிமிஷம் இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், 20 நிமிஷத்துல பேசி முடிச்சிருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், இதுல முக்கியமான அடிக்கருத்தான உலக அமைதி, அந்த உலக அமைதின்ற ஒற்றை புள்ளியில இருந்து எல்லாருமே இயங்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல அவரோட பங்கு ரொம்ப அளப்பரியது. இன்று பேசிய அனைத்து ஆளுமைகளும் ரொம்ப ஆகச்சிறந்த ஆளுமைகள். பல்வேறு தளங்கள்ல நம்ம பார்த்திருக்க எல்லா ஆளுமைகளும் இதுல இருக்கிற ஒரே இடத்துல பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா இன்னும் வந்து இந்த உலக அமைதியை வந்து எல்லாருமே வந்து நமக்குள்ள எடுத்து அதே மாதிரி இந்த உலகத்துக்கு நம்மளோட சுத்தி இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இதை பரப்பணும் அப்படின்றது முதலில் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு கொண்டு போனதுக்கு மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா இந்த டாகத்தான்ல 300வது நிகழ்வு நானும் இருக்கிறேன் என்பது நினைக்கும் போது மிக பெருமையா இருக்கிறது. அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு ஆளுமைகளாக வணக்கம். நான் சுருக்கமா சொல்றேன். என் தோட்டத்து மலர்களே, நீங்கள் அனைவரும் என் தத்து பிள்ளையாகிய திருமலை
டாக்டர் பெயர் என்ன மறந்து விட்டேன் பாருங்கள், தடுமாறுகிறது எனக்கு. திருமலை வாசன். ஏனென்றால் ஒரு தாயின் உணர்வோடு பேசுகிறேன். திருமலை வாசன், என் பிள்ளையை தயவு செய்து சீக்கிரமாக ஓய்வெடுக்க விடுங்கள். நன்றி. நான் எனது பிள்ளை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதை பறித்துக் கொண்டீர்களே ஏன்? இல்லை இல்லை, பறித்துக் கொள்ளவில்லை. என் பிள்ளையை ஓய்வெடுக்க விடுங்கள், ஓய்வெடுக்க விடுங்கள். நன்றி ஐயா. ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், தானே தளபதியாய் தாங்கள் இருக்க இச்சேனை என்றும். எஸ் எஸ், சொல்லுங்க. உங்களை ஒவ்வொரு முறையும் அழைக்கும் பொழுதும் நீங்கள் உங்களிடம் மேற்பட்ட இந்த கலந்துரையாடல் எல்லாமே ஆகச் சிறந்தது, செயல் ஊக்கமிக்கது. நீங்க சொன்ன நிறைய செய்திகள் என் சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைத்தும் ஒரு நாள் செயல்படுமா? ரொம்ப அழகான வழிகாட்டுதலை மேற்கொண்டிருக்கு. ஒவ்வொரு முறை பேசும்போதும் அந்த பொதுமையில் நீங்கள் மேற்கொள்ளும் அந்த கலந்துரையாடல் மிக சிறந்தது. நன்றிமா உங்களுக்கு. மிக்க நன்றி. அடுத்ததாக கஸ்தூரி அவர்கள். நன்றி நன்றி நன்றிமா. ஒரு நண்பராக ஒரு ஆளுமையாக நிறைவு செய்யலாம். ஏற்கனவே என்னுடைய எண்ணங்களை தெரிவித்து விட்டேன். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி இதிலிருந்து விடைபெறுகின்றேன். தானே தளபதியாய் தாங்கள் இருக்க இச்சேனை என்றும் இயங்கி வரும் என்று உறுதி உரைத்து இந்த நல்ல ஒரு நிகழ்வினை கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி பாராட்டி நான் இதிலிருந்து விடைபெறுகின்றேன். எனக்கு ஒரு வகுப்பு இருக்கு, நான் 3 மணிக்கே ஆரம்பிச்சிருக்கணும். சரி, இதை முடிக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா எல்லாருமே பேசிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். உண்மையிலேயே நீங்க போய் ஓய்வு எடுங்க. நன்றி செய்தி. நன்றி. தலைமை பெறுக. நன்றிமா. பரமநடராஜன் ஐயா அவர்கள். அதைத் தொடர்ந்து நிறைவு கருத்து வழங்க இருப்பவர்களாம் கையை உயர்த்தலாம். கையை உயர்த்துவர்களுக்கு அவங்களுடைய நிறைவு கருத்துக்கு பிறகு ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களுடைய ஒரு சிற்றுரையோடு நம்ம அந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். பரம்பையா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு மகனை பெற்றதாய் எப்படி நினைப்பாலோ நீங்களெல்லாம் தத்தெடுத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு முன்பாகவே அருமை தம்பி திருமலை வாசனை ஒரு மகனாக பாவித்ததான் வழக்கம். அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய பிள்ளைகளில் அவரும் ஒருவராக கருதி கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக அவரை என்னுடைய குடும்பத்தில் நான் பெற்ற மகனை காட்டிலும் ஒருபடி மேலாக அவரை நான் நினைத்து அவரை நடத்தி கொண்டிருக்கிறேன். நேற்று பூராம் அவர் சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, குளிச்சிங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்விலும் அவரை கேட்காத நாட்கள் நேரங்கள் கிடையாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக அருமை தம்பி திருமலைவாசன் வந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை விட சிறப்பு என்னவென்றால் திருமலைவாசனை நம்ம சிவபெரியாருக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ரொம்ப மனமகிழ்ந்தேன். இவரால் செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனையை ஐயா அவர்களுக்கு தந்தேன். ஐயா அவர்களும் மிக அழகாக அவரை பயன்படுத்தி கொண்டார்கள். திருமலைவாசனும் தன்னுடைய பெயரை மிக அழகாக, அதாவது ஒரு தந்தையின் பெயரை காப்பாற்றி இருக்கிறார் என்றுதான் கருதுகின்றேன். அந்த வழியில் அவருக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். அவருடைய முழுமையான வாழ்க்கை வரலாறு என்பது எனக்கு நன்றாக அறிந்தவன். அடிக்கடி என்னோடு பர்சனலாக தொடர்பு கொள்ளக்கூடியவர். அவருக்கு இன்றிலிருந்து எல்லா கஷ்டங்களும் நீங்க வேண்டும், நீங்கள் எல்லாம் அவர் நல்லபடியாக வாழ வேண்டும், நல்ல ஒரு பதவிகளில் இருக்க வேண்டும், நல்ல ஆளுமை திறனாக வளர வேண்டும் என்பது உங்களுடைய பிரார்த்தனை மூலமாக அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். சிராஜுதீன் ஐயா சொன்னார்கள், நான் ஒரு முஸ்லீம், நான் கம்பராமாயணத்தை பற்றி கவிதை எழுதிக்கிறேன் என்று சொன்னார்கள். ஐயா, உங்களைப் போல்தான் நானும் ஒரு இந்து சைவத்தை சார்ந்தவன். ஆனால் சீரா புராணம் 18 பாடல்களை முழுமையாக ஆய்வு பண்ணியிருக்கின்றேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நினைவு சொல்கின்றேன். ஏனென்றால் தமிழ்தான் நம்மளை சேர்த்திருக்கிறது. தமிழ் எந்த மதத்தையும் பார்த்ததில்லை. தமிழ் ஒன்றுதான். ஆனால் நாமதான் தமிழை கூட நாம் மதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனை இன்றோடு முடிவடைகிறது. இது மிகப்பெரிய ஒரு சாதனை விளக்கும். இன்று உறுதியாக சொல்கிறேன், இறைவனுக்கு பொதுவாக உதவி சொல்கிறேன். இன்று 30 மணி நேரம் மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை, உலக சரித்திரத்தை படைக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று கூறி அருமை தம்பி திருமலைவாசன் அவருடைய குடும்பத்தாரும், எப்பவுமே எவ்வளவுதான் ஆண்கள் இருந்தாலும் கூட இத்தனை மணி நேரம் பொறுமையாக இருந்து அவருக்கு பின்னால் இருக்கின்ற அருமை மருமகள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அவர்களுக்கு தான் முதல்ல வணக்கம், நம்ம மரியாதை செய்யணும். அவங்க பெண் இல்லை என்றால் நாம் இல்லை என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். மருமகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பித்த அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அன்பார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி ஐயா. தங்களுடைய ஆறுதல், அன்பு, வழிகாட்டுதல் அந்த நிலையில் என் வாழ்வு புலர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பொன்னான நேரத்திற்கெல்லாம், வழிகாட்டுதலுக்கெல்லாம் சிறப்பு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேன்மொழி அம்மா உங்களுடைய கருத்து, அதை தொடர்ந்து சரஸ்வதி அம்மா விரைந்து அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நிறைவு செய்த பிறகு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அம்மா வணக்கம். மிக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம அது உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் அது சமயமா இருந்தாலும் சரி, மதமா இருந்தாலும் சரி, இனமா இருந்தாலும் சரி, மொழியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடந்து எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு விஷயம்னா அமைதிதான். அந்த அமைதியை உலகமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நம்முடைய ஐயா சிவாபெரியை எடுத்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர் அவரு அந்த குரு மிஞ்சிய சிஷ்யனாக நம்முடைய திருமலைவாசன் ஐயா நடத்தி காட்டியிருக்கிறார். ஏன்னா பேசலாம், என்ன வேணா யார் வேணா பேசலாம், ஆனா அதை அவங்க ஒருத்தரா நிகழ்த்தி காட்டிருக்கிறது இது பெரிய உலக சாதனை. அப்படிதான் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். வெகு சிறப்பு. அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட 10 மணிக்கு காலையில இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணில இருந்து இங்கதான் இருக்கேன். எப்பயாவது அவருக்கு டயர்ட் ஆச்சுன்னா, எப்பயாவது ஒரு முகம் சோர்ந்துச்சுன்னா நான் இருக்கேன், உங்களுக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்றதுக்காக 10 மணில இருந்து இங்க. நேத்து இரவு சரஸ்வதி அம்மா 8:30 மணிக்கு சொன்னாங்க. 8:30 மணிக்கு 12 மணி வரையிலும் இருந்தேன். ஏன்னா இது சும்மா நம்ம கட்டுரை, நம்ம டைம் வந்துச்சா படிச்சோமா போனோமான்னு போறக்கூடிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு பார்வையிலையும் அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை அழகழகாக சொன்னாங்க. அதையெல்லாம் அமைத்து கொடுத்த இந்த ஒரு மேடை அமைத்து கொடுத்த நம்முடைய திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும், குறிப்பாக என் சார்பிலும் வணக்கத்தையும். நீங்க சொன்னபடி ஐயா இப்படி சொன்னாங்கன்னு தெரியல, அவருக்கு இந்த நொடியிலிருந்து அவருடைய எல்லா கஷ்டங்களும் பனி போல் கரைந்து அவர் ஒரு நல்ல எல்லாருக்கும் நிழல் தரக்கூடிய, ஒரு கனி தரக்கூடிய ஒரு விருட்சமாக அவர் பரவினால் நிச்சயமாக அவர் பலரை வாழ வைப்பார் என்ற எண்ணம் மாத்திரம் உறுதியாக தோன்றுகிறது. ஐயா அவர்கள் சொன்னபடி அவர்களுக்கு இனி வரும் காலம், எதிர்காலம் வெகு சிறப்பான காலமாக அமைய என் இறைவன் திருமலை வாசனை வேண்டி இந்த என்னுடைய ஒரே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அன்புக்கெல்லாம் சிறப்பு நன்றிமா. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாழ்த்துதலில் அனைத்தும் அமாறும் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. சரஸ்வதி அம்மா உங்களுடைய கருத்து. அம்மா ஒலி வரலம்மா, ஒலி வரவில்லை அம்மா. வணக்கம். இப்ப கேக்குதா? கேக்குதுமா, கேக்குதுமா. நேற்றுல இருந்து இப்ப வரைக்கும் 30 மணி நேரம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். திருமலை வாசன் ஐயா அடுத்தது அந்த 300வது நாள் 300வது நிகழ்வு என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் லிங்க் போடுவார் இல்லையா, அது ஒவ்வொன்றையும் மெனக்கெட்டு எடுத்து அப்போ இருந்தே அவருடைய பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கான தனித்தனியா லிங்க் அனுப்புனார். நான் எந்த டைம்ல பேசணும்னா அது தனியா ஒரு சர்க்குலர், ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சர்க்குலர், இப்படி நிறைய அனுப்பிக்கிட்டே இருப்பார் மெசேஜ். அதுக்கே இவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாரு. யோசிச்சு பாக்குறோம் நாம. அவர் நீங்க பேசுறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி தவறுதலா கேட்டேன் நான். இத்தனை பேரையும், இத்தனை ஆளுமைகளை 58 பேர் இன்னைக்கு பேசியிருக்காங்கன்னா 58 பேரையும் திரும்ப போன் பண்ணி வரவழைச்சு அடுத்தடுத்து யார் இணையணும், அடுத்து நீங்க வந்துடணும், என்ன 1 மணி நேரத்துல உங்களுடைய பேச்சு இருக்குமா, கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவு நேரத்திலும் கூட ஒற்றை ஆளாக, ஒற்றை மனிதராக இருந்து கொண்டு அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அந்த எல்லாரும் பேசினதையும் ஒண்ணு விடாம, ஒரு கருத்து விடாம அவ்வளவையும் நோட் பண்ணிட்டு அந்த பின்னூட்டம் வழங்கக்கூடிய ஒரே ஒரு இத்தனை சாதனை நிகழ்வுகள் எத்தனையோ பேர் நடத்திருக்கலாம். ஆனா திருமலை வாசனை போன்று பின்னூட்டம் வழங்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியும். அது இந்த நேரத்துல சொல்றேன். ஏன்னா பல இடங்கள்ல நான் பேசியிருக்கேன், பல தளங்கள்ல பேசினாலும் கூட முழுமையான ஒரு பின்னூட்டம் என்பது திருமலை வாசனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்ற அளவுக்கு அவ்வளவு கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நோட் பண்ணிட்டு சொல்லுவார். அது எவ்வளவு பெரிய ஆழ்ச்சி. அதை ஒரு நூலாவே அவர் எழுதலாம் அந்த கட்டாயமா. இப்ப எல்லாருமே கட்டுரைகள் அனுப்பியிருக்கோம். எனக்கு அதாவது பேசினதை விட இன்னும் சிறப்பா நம்முடைய கற்று அமையணும், அவரை காட்டில நம்ம எழுதி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு எல்லோரும் உள்ளாகி இருக்கின்ற உண்மையிலேயே. நான் இன்னைக்கு காலையில பேசி முடிச்சோன்னு அவர் கற்று அனுப்பினேன். எனக்கு மேல் அனுப்ப தெரியல, பையன் இல்ல ஊர்ல, அதனால நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால என்னுடைய அந்த பிடிஎஃப் திருமலை வாசன் ஐயாவுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவர் நீங்க அதுல போட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாம அனுப்பணுமே, கற்று அனுப்பணுமே, அது நூலா
நம்முடைய கட்டுரை இடம்பெற வேண்டுமே ஒரு ஆசை, அவ்வளவுதான். நம்ம எப்படி பேசணும் அதெல்லாம் கட்டாயம் மற்றவங்க தான் சொல்லியிருக்கணும். ஆனா நம்முடைய கட்டுரையில் இடம்பெறணும். உலக அமைதி பற்றி நாம் பேசியிருக்கேன், நமக்கு ஏதோ தெரிந்த அளவுக்கு நாம் பகிர்ந்திருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டினவர் திருமலை வாசன். எத்தனை தலைப்புகள், இவ்வளவு தலைப்புகள் தேர்ந்தெடுத்து போட்டது எவ்வளவு பெரிய விஷயம். 5-6 தலைப்புகளை வண்டே உடைச்சிட்டு என்ன செய்வோம்னா நம்மளை சிந்திச்சு எழுதுறதுக்குள்ள அவ்வளவு நேரம் ஆகும். 100 தலைப்புகளை தேர்ந்தெடுத்து மொத்தமா அள்ளி போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான தலைப்புகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், பேசுங்கள் என்று சொன்னது எவ்வளவு ஒரு பெரிய அரிய காரியம். எத்தனை பேர் உலக சாதனை நிகழ்வுகள் செஞ்சிருக்கலாம். பலரும் கை கொடுத்திருப்பார்கள். ஒரு 100 மணி நேரம், 150, 1000 மணி நேரம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் பின்னால் ஒரு பெரும் படையே இருந்து அவர்களுக்கு உதவி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல திருமலை வாசன் மட்டும்தான் அவர் ஒற்றைய மனிதராக இருந்து கொண்டு மிகச் சிறப்பானது ஒரு முறையில் இந்த உலக சாதனை, உலக அமைதிக்கான சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவருக்கு கடவுள் நிச்சயம் அவருக்கு எல்லாம் நல்லபடியா அமைச்சு கொடுப்பார். அவர் வாழ்க்கை வளமுடன் என்று சொல்லக்கூடிய வளத்தோடு வாழ்வார். நாமும் அவர்களுக்கு உதவி செய்யணும். எப்பப்பெல்லாம் அவருக்கு உதவி தேவையோ அவர் கேட்கணும் மனசு விட்டு. நம்முடைய சகோதரிகள், நம்ம அப்பா அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டா நம்ம போய் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர் தான் கேட்கணும், கேட்க மாட்டார். அதான் அவருக்கு கூட ஒரு பண்பு. ஆனா தம்பி, நீங்க அவசியம் எங்களிடம் உங்களுடைய உதவியை கேளுங்கள். நாங்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிக்கரம் கொடுப்பதற்கு, உதவிக்கரம் இணைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறி இந்த நிகழ்வினை சரியானபடி அமைத்து கொடுத்து எங்களை எல்லாம் பேச வைப்பதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்பா, நன்றி. நன்றிமா. அந்த தொடர் நிலையான அன்பு ஒன்றே நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது. இந்த அன்பு நிலைத்து இருக்க வேண்டும், வாழ்நாள் முழுக்கும் தொடர வேண்டும். சில உறவுகள் எல்லாமே கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கும் பொழுது இறைவன் ஒரு சில உறவுகளோடு தான் முடிச்சு போடுகிறார், தங்கையாக, நட்பாக. அந்த ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த இறை காரணம் இருக்கும். அந்த காரண நோக்கம் செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய தொடர் அன்பு பாராட்ட வேண்டும். மிக்க நன்றிமா, மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்து பேசாத இருப்பவர்கள் விரைந்து உங்களுடைய கருத்தை தெரிவித்து நம்ம நிறைவு. வணக்கம். வேற ஐயா ஆற்றல் ஐயா, ஆற்றல் மரவன் ஐயா. வணக்கம். பேசிட்டாங்க. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி டாக்டர் திருமலை வாசன். எங்களுடைய அன்பை நீங்க கவர்ந்து எடுத்துட்டீங்க. இந்த பயணம் வாழ்நாள் முழுதும் உங்களுடன் நாங்கள் பயணிப்போம். நாம் ஒரு சிறப்பான பாதையில் சென்றடைவோம். இந்த நேரத்தில் பரம்பையாவையும் நினைவு கூறுகிறேன். ரொம்ப கிடைச்சிங்களோன்ற ஒரு கவலையில் தான் நான் இருக்கிறேன். இந்த நிகழ்வு விரைவில் முடிந்து நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். சுதர்சன். நன்றி, நன்றி ஐயா. ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஐயா ஆர்வம் பண்ணி ஐயா கருத்து சொல்லுங்களா ஐயா? ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நம்மள தொடர்ந்து அசஸ் பண்ணிட்டு இருக்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இணைப்புல ஐயா நிறைவாக இந்த நிறைவு உரை வழங்குறதுக்கு முன்னாடி வேற ஏனும் இருவர் வாய்ப்பு இருந்தால் பேச வேண்டும் என்று நினைத்திருப்பவர்கள் பேசலாம். அதை தொடர்ந்து வெங்கடேசன் ஐயா அவர்கள் பேசுவார். திருமலை வாசன், வணக்கம் ஐயா. ஒரு நிறைவான ஒரு பதிகத்தோட முடிக்கலாம், அருமையா இருக்கும். பதிக பாடலோடு நன்றி நன்றி ஐயா. பேசி முடிச்சா நன்றி நன்றி ஐயா. ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்க சொன்ன உடனே பதிக பாடல் போயிடலாம் ஐயா. அம்மா யாராவது இல்லைன்னா ஆல் இந்தியா புக் நண்பர் வெங்கடேசன் அவர்களுக்கு தளத்தை கொடுத்துடலாமா சார்? ஓகே, அப்போ வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இவ்வளவு தூரம் நீங்க இந்த அமைதிக்கான ப்ரோக்ராம ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரிதான், நீங்க இவ்வளவு சிரிச்ச முகத்தோட இவ்வளவு நேரம் வரையில தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய சாதனை பயணமா இருக்கு. இது நான் எல்லாம் வல்ல இறையர் உங்களுக்கு மேன்மேலும் எல்லாவற்றையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேங்க சார். இந்த மாதிரி இன்னும் நீங்க பல ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேங்க சார். இந்த நேரத்துல ஒவ்வொரு ஆளுமைகளுமே அவங்கள அமைதிக்கான நீங்க தேர்ந்தெடுத்த தலைப்புகள் தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு வியப்பா இருந்தது. எல்லாத்துலயுமே அவங்க சொன்ன கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக தான் இருந்தது. எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது. நான்
எல்லா நேரங்களிலுமே என்னால கலந்துக்க முடியல. எனக்கு டைம் கிடைக்கும் போது இதை கேட்டுட்டே தான் இருந்தேன். யூடியூப்லயுமே இது கூகுள் லிங்க், இந்த ஜூம் லிங்க் வழியா கேட்டுட்டே தான் இருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க சார். உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் சார். தேங்க்யூ சார். மிக்க மிக்க மகிழ்ச்சியமா ஒரு பார்வையாளராக வந்து ஒரு அழகான ஒரு கருத்து கொடுத்திருக்கீங்க. இதுவே எங்களுக்கு பெரிய பெருமா. தொடர்ந்து பயணிக்கலாம். உங்களுடைய அன்புக்கு நன்றி. இது ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களுடைய அசஸ்மெண்ட்டுக்காக இறுதியில் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவங்களுடைய டிக்ளரேஷனுக்கு அப்புறம் பரமநடராஜன் ஐயாவுடைய பதிகத்தோடு இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்கிறது. இறைக்கு நன்றி, அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். நம்முடைய உலகம் ஒரே நாடு, அதன் மக்கள் அதன் குடியிருந்த நிலை வரும் வரை சமாதான கல்வி உலகெங்கும் எட்டும் வரை நாம் தொடர்ந்து பயணிக்கலாம். நிறைய திட்டக்குழுக்களை அமைக்கலாம். என்னை போன்றவர்கள் நிறைய உருவெடுப்பார்கள், தொடர்ந்து பயணிப்பார்கள். எல்லாரும் ஆற்றலோடு இருக்கிறார்கள், வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு சமாதான களம் அமைந்தால் தொடர்ந்து செயல்படுவார்கள். இந்த நிலையில் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. போற்றுதலுக்கும் பாராட்டலுக்கும் உரிய திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு இந்த உடனடி அமைதி தேவைக்காக கருத்துரை வழங்கிய அனைத்து ஆளுமைகளுக்கும் எங்கள் முதற்கண் வணக்கங்கள். டாக்கல்டான் நிகழ்வானது முதல் நிகழ்வு ஆரம்பிக்கும் பொழுதே நான் அதில் பேசியிருக்கிறேன். அதோடைய 100வது நிகழ்வு, 200வது நிகழ்வு, 300வது நிகழ்விலும் நான் கலந்திருக்கிறேன் என்பது எனக்கு கூடுதல் உரிமையாகவும் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு 175 வாரங்கள் சென்றதும் அதை நாங்கள் ஒரு சாதனை நிகழ்வாக மாற்றி அதற்கான ஒரு விழாவையும் நாங்கள் நடத்தினோம். அந்த விழா அடுத்தது 200 வரும்போது இருக்கட்டும் ஐயா, கொஞ்ச நாள் போகட்டும், 220 வரும்போது இருக்கட்டும். ஆனால் இன்று 300 என்ற ஒரு இலக்கை தொடும்போது அது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறது. இப்போது இயற்கை பல நேரங்களில் நமக்கு இடையூறு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆம், ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை என்பது இடையூறு தான் கொடுத்து கொண்டிருக்கும். பிறப்பில் முதலே அந்த இடையூறானது அனைவருக்கும் எவ்வாறு இருக்குதோ அதை விட அதிகமான இடையூறை திருமலை வாசன் ஐயா அவருக்கு இயற்கை கொடுத்திருக்கிறது. நாம் பார்க்கும் திருமலை வாசன் ஐயா முகமோ அவருடைய செயல்பாடோ அவருடைய கருத்து தெரிந்த காலம் முதல் அவ்வாறாக அவர் மாறிவிட்டார். அதுதான் நிஜம். ஆனாலும் அவரால் தனித்து இயங்கும் சூழல் இல்லாத ஒரு மனிதர் ஒரு துணையோடு தான் எந்த காரியம் செய்ய முடியும் என்ற ஒரு காலகட்டத்தில் படித்து முனைவர் பட்டம் பெற்று ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து அந்த கல்லூரியில் பல சிக்கல்கள் வரும்போது மாணவர்களை சமாதானப்படுத்தி இந்த அமைதிக்கான அடிநாதம் எங்கு ஆரம்பித்திருந்தால் அவர் படிக்கும் பள்ளி காலத்திலே ஆரம்பித்து விட்டது. அந்த சமாதானத்தினுடைய தொடர் அங்கிருந்துதான் அவருக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சில போராட்டத்துக்கு இடையில் தானாக காரை இயக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்திடம் போராடி அவர் கார் லைசன்ஸை பெற்றிருக்கிறார். அந்த கார் லைசன்ஸில் அவருக்கு தகுந்தாற்போல் அந்த காரை வடிவமைத்திருக்கிறார். வடிவமைத்த காரோடு 300-400 கிலோமீட்டர் யாரோடு துணையும் இல்லாமல் சென்று இருக்கிறார். இந்த நிகழ்விலும் நீங்கள் இந்த 30 மணி நேரத்தில் அவருக்கு யார் துணை இருந்தார்கள் என்று அவருக்கு மட்டுமே வெளிச்சம். ஆனாலும் 30 மணி நேரம் என்பது அவருக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. இருந்தாலும் இயற்கை அவர் எந்த அளவுக்கு தண்டிக்க வேண்டும் எண்ணினாலும் இவர் இயற்கையை தண்டித்துக் கொண்டிருக்கிறார். உலகில் இப்படி ஒரு மனிதனா என்று வியப்பின் உச்சியில் ஆய்ந்து பார்க்கும்போது அப்போதுதான் ஒரு செய்தி நமக்கு புலப்படுகிறது. நாம் யார், நம்மளுடைய பயணம் என்ன, நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், நம்மளுடைய நோக்கங்கள் என்ன, நம் நோக்கத்தை எவ்வாறாக நம் முழுமைப்படுத்தியிருக்கிறோமா, இல்லை வெறுமனமே பிறந்து வெறுமனமே வளர்ந்து வெறுமனமே இறந்து போவதற்காக பிறந்தோமா என்று எண்ணி பார்க்கும்போதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான அந்த அபூர்வமான ஒரு சக்தி வெளிப்படும். அந்த சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த சக்தியை திருமலை வாசன் ஐயா உணர்ந்திருக்கிறார். ஏன் இந்த தளத்தில் 56 உரையாசிரியர்கள் உரை வழங்கியிருக்கிறார்கள். 21 பார்வையாளர்களாக வந்து பின்னோட்டம் வழங்கியிருக்கிறார். ஏறக்குறைய 77 நபர்கள் இதில் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த 77 நபர்கள் நேரடியாக பங்கெடுத்தால் நாம் எவ்வளவு நேரம் இந்த அமைதி என்ற வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நேரம் இந்த பயணத்தில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசிக்கும் போது எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வல்லரசு மிக்கவனாக இருந்தாலும் ஒரு கடந்து சென்ற ஒரு செகண்டை நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியாது. கடந்து சென்ற ஒவ்வொரு வினாடியும் நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த
நேற்று காலை 10 மணிக்கு ஆரம்பித்த இந்த பயணமானது இந்த நேரம் நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் நேரம் வரையிலும் உடனடி அமைதி என்ற ஒரு வார்த்தையை மையமாக வைத்து 1,06,800 செகண்ட் நேரத்தை நாம் கடந்திருக்கிறோம். 1,06,800 செகண்ட்ஸ் என்பது பார்வையில் அதிகமா குறைவா என்றால் அது அளப்பரிய ஒரு பெரிய காரியம்தான். ஏனெனில் 9 செகண்டில் கோல்டு மெடல் வாங்கிய ஓட்டப்பந்து வீரர் இருக்கிறார்கள். ஒரே ஒரு செகண்டில் 22 பஞ்சு போட்ட பாக்ஸிங் வீரர் இருக்கிறார்கள். ஒரு செகண்டில் 22 பஞ்சு போட முடியும். ஒரு செகண்டில் 10,000 கிலோமீட்டர் பறந்து செல்லும் அந்த பறக்கும் தட்டுகளும் உலகில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கணக்கெடுத்திருக்கிறார்கள். ஒரு செகண்டுக்கான வேல்யூ என்னவென்று அந்த ரயிலை தவற விட்டவர்களுக்கும் பஸ்ஸை தவற விட்டவர்களுக்கும் பரீட்சையை தவற விட்டவர்களுக்கும் அதோடைய சாராம்சம் புரியும். ஆனால் நாம் எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறோம்? 1,06,800 செகண்ட்ஸ் நேரத்தை நாம் இந்த அமைதி சமாதானத்திற்காக பயணத்தில் நாம் பயணப்பட்டிருக்கிறோம். ஏறக்குறைய 29 மணி நேரம் 40 நிமிடம் இந்த பயணம் இப்போது சென்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்பான இந்த பயணத்தில் ஐயா ஒரு கடந்த 7 ஆண்டுகளாக டாக்கல்டான் நிகழ்வு ஆரம்பிக்கும் போது அது பாதை அமைதியை நோக்கி வருவதற்காகவே 200 வாரங்கள் பயிற்சியாக எடுத்துக்கொண்டிருந்தார். அதோடைய தொடர்ச்சியாக தான் சிவாபெரி ஐயாவுடைய தொடர்பு மூலியமாக அந்த மகரந்த சேர்க்கைகள் நடைபெற்று எவ்வாறு இன்று ஒரு மிகப்பெரிய சாதனை சிவாபெரி ஐயா செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் ஒரு சாதனையை அனைவரையும் ஒன்றாக ஒரு இடத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு நறுமண தோட்டம் ஜாடிக்குள் வைத்து அனைத்து விதமான கலரான பூக்களையும் அமைதி என்ற ஒரு போர்வியில் இன்று வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால் இது ஒரு அளப்பரிய சாதனை. இந்த சாதனையை எங்கள் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டும் சேவை ரெக்கார்டு ஹோல்டர் அமைப்பு மூலமாகவும் உலக சாதனையாக இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஏன் உலக சாதனையாக பதிவு செய்கிறோம் என்றால் இணைய வழியில் ஒரு மாநாடு, அது அமைதி என்ற மாநாடு இதற்கு முன்பு தொடர்ந்து நடந்தது என்றால் நடக்கவில்லை. தொடர்ந்து நடக்காத ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து அந்த அமைதிக்கான ஒரு பயணம் ஒரு நிமிட இடைவெளி கூட தொய்வில்லாமல் திட்டமிட்டபடி பேச்சாளர்கள் அந்த உரையை நிகழ்த்திய விதம், சில கருத்துக்கள் திணிக்கப்பட்டிருக்கலாம், சில கருத்துக்கள் ஏற்கப்பட்டிருக்கலாம், சில கருத்துக்கள் புதிதாக விளையப்பட்டிருக்கலாம். ஆனாலும் பொதுவான கருத்து உடனடி பரோட்டா, உடனடி தோசை மாதிரி நமக்கு தேவை உடனடி அமைதி. ஆம், எதுவுமே உடனடி என்று ஃபாஸ்ட் ட்ராக் காலகட்டத்தில் நமக்கு அமைதியும் உடனடியாக தான் தேவை. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அணிசரகா கொள்கை என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது அப்போது அதை ஏளனமாக பார்த்தவர்களும் பழித்து பேசியவர்களும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த அணிசரா திட்டத்துடைய சாராம்சம் தான் இந்தியர்கள். இந்த இந்தியர்கள் தான் அமைதியின் உச்சமாக நாளை உலகில் வலம் வரப்போகிறார்கள். அதில் தமிழர்கள் தலை சிறந்தவர்கள்